पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। ॐ यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துல ஃபர்ஸ்ட் பிரகரணம் பிரமாண பிரகரணம். அதுல மூணாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பிச்சிருக்கோம், ஜீவன் முக்தி ஸ்வரூபம். இந்த ஜீவன் முக்தி ஸ்வரூபத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ மாஸ்டர்ஸ் அப்புறம் ஓல்டு மாஸ்டர்ஸ் ரெண்டா இது பண்ணிக்கலாம். இதுல நிறைய சரியா தெரியாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பா புரிதல் உண்டாச்சு அப்படின்னா நம்ம மயங்கி போயிடும், நம்ம அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாம போயிடும். அதனால ஜீவன் முக்தி அப்படின்னா என்னன்றத ரொம்ப கிளியர் கட்டா நமக்கு தெரிய ஆரம்பிச்சோம். இதுக்கு முதல் ஸ்லோகம் வந்து போன பிரகரணத்திலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்டா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தோம். 2 ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. உபதேச சாகஸ்திரியில போன பிரகரணத்துல நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், தேகாத்ம ஞானவத்த தேகம் தேகாத்ம ஞானபாதகம் ஆத்மன்யேவ பவேத்யஸ்ய ச நேச்சனதி முச்சியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 54 கொடுத்துருக்கோம். முக்கியமானது அதுலேயே கீழேயே ஒரு ஸ்லோகம் இருக்கு, மந்திரம் இருக்கு. முண்டகோபனிஷத்துல வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியதே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு மந்திரம், முண்டக மந்திரம். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வித்வத் சந்நியாசத்தோட அவதின்ற விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவதினா எல்லை. வித்வத் சந்நியாசம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் முக்தியில முடிஞ்சிடும். அதான் நம்ம சொல்லிருக்கோம். வித்வத் சந்நியாசம் எதுக்கு?
ஜீவன் முக்திக்காக. ஜீவன் முக்தினா என்னது அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த 2 ஸ்லோகத்தை வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி என்னோட தேகத்தில் நான் அப்படின்னு, நான் தேகம் அப்படின்னு இப்போ நம்ம தேகாத்ம புத்தி நமக்கு இருக்கு. அனாதி காலத்துல இருந்து இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ ஜனங்களுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் நான் தேகம் நான் தேகம் நான் தேகம்ன்ற எண்ணம் மறைக்க முடியாததா இந்த ஜாகிரத அவஸ்தையில இருக்கு. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரம்மாத்ம ஞானம், எந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதுக்கெல்லாம் இத்தனை ப்ராசஸ் போக வேண்டியிருக்கு. வெறும் சிரவணத்தினாலேயே கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தேகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, நல்ல திருடமாக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அனாதி காலத்திலிருந்து எத்தனை கோட்டி ஜென்மங்களாக நான் தேகம் தேகம் தேகம்னு ஆவர்த்தி பண்ணியிருக்கோன்னு தெரியல, அபிமானிச்சிருக்கோன்னு தெரியல. அப்போ அதை நீக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பாடம் கேட்டோடனே அது நீங்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? சிரவணம் போக வேண்டியிருக்கு, மனனம் போக வேண்டியிருக்கு, நிதித்தியாசனம் போக வேண்டியிருக்கு. இதுல எல்லாத்துலேயும் இந்த வித்வத் சந்நியாசம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவா இந்த தேகத்தை உபேக்ஷா பண்ணிட்டு, இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் தேகம் இல்லை நான் தேகம் இல்லை நான் தேகம் இல்லைன்னு சதா காலமும் வைராக்கியத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன் நான் பிரம்மமா இருக்கேன் நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நல்லா சாலிட் ஆகிற. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. இப்போ நீங்கள் சிரவணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிரவணத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னும் போது அதுக்கு லட்சணமே தான் பதஜன்ய ஞானம். சிம்பிளாக சொல்லிடுங்க. சப்த அர்த்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் சிரவணத்தோட இது. ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப போவேன்னா சும்மா சாதாரணமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பதஜன்ய ஞானம் ஒவ்வொரு பதம் பதார்த்தமாக தெரிஞ்சுக்கிறது. ஆத்மனா என்ன, பிரம்மம்னா என்ன, மாயினா என்ன, இந்த தத்துவங்கள்னா என்ன, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. 24 தத்துவத்தையும் தன்னையும் தெரிஞ்சுக்கிறது. இதுக்கப்புறம் மனநத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது சைவ சித்தாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. 4 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. கேட்டல்னா சிரவணம், சிரவணம்ன்றது கேட்கறது, கேட்டல். அதுக்கப்புறம் சிந்தித்தல் அப்படின்னு 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தித்தல். இதுக்கு வந்து ஸ்தூல மனனம் அப்படின்னு பேர். சுவாமி சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்கார்ந்துக்கிட்டு ஏகாந்தமாக இருந்துக்கிட்டு இதோட கம்பேர் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் சொன்னது முன்ன பின்ன எல்லாத்தையும் சிந்தனை பண்ணுறது. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் சிந்தித்தல்னு பேர், ஸ்தூல மனனம், ஆலோசனம் அப்படின்னு பேர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு ஒரு டெக்ஸ்ட் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பகவத்கீதை படிக்கும்போது உபனிஷத்துலாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். உபனிஷத் படிக்கும் போது இது எங்கேயும் நம்ம கேட்ட மாதிரி இருக்கு இந்த சப்தம் அப்படின்னு உபனிஷத்து கேட்கும் போது ஆஹா ஆமாம் பகவத்கீதையில நம்ம கேட்டோம்ல இது அப்படின்னு அங்கே எடுத்து பார்க்கறது, இங்கே எடுத்து பார்க்கறது. அது மாதிரி முன்ன பின்ன கம்பேர் பண்ணி சாமி ஏதோ சொன்னாரே, அந்த கிளாஸ்ல இப்படி சொன்னாரு, எடுத்து யூடியூப்ல இருந்து சர்ச் பண்ணி இந்த இடத்துல இது சொல்லியிருக்காரு அப்படின்னு திரும்ப ஒரு வாட்டி கேட்டுக்கணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏகாந்தமா உட்காந்துட்டு உங்களுக்குள்ளார இப்ப நான் இருக்க மாட்டேன், நீங்க தான் தனியா உட்காந்துட்டு சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனம்னு பேர், சிந்தித்தல் அப்படின்னு பேர், ஸ்தூல மனனம். அப்போ சிரவணம் கேட்டல்னு பேரு, சிந்தித்தல் ஸ்தூல மனனம். அதுக்கப்புறம் தெளிதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தெளிதல் அப்படின்றது தான் சூக்ஷ்ம மனனம் அப்படின்னு பேரு. அந்த தெளிதல் என்னது? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். தெளியறதுன்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆகும். சம்சய நிவர்த்தி அப்படின்னு பேரு. இது என்ன பேரு அப்படின்னா சூக்ஷ்ம மனனம்னு பேரு. இதைத்தான் நம்ம என்ன பண்றோம், நேத்தி ப்ராசஸ் பண்றோம். எப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா தெளிவடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் பிரதிபக்ஷம்னு சொல்றோம். நான் தேகம், நான் மனசு, நான் இந்திரியம், நான் புத்தி, இது மாதிரி எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே போறது. நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, வார்த்தையில இல்லை, நல்ல லாஜிக்கா யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது பொய், இது திருஷ்யம், இது பொய், இது திருஷ்யம் அப்படின்னு 100% இதை நீக்கினதுக்கு பிறகு நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு சந்தேகம் இல்லாம தெளிதல் வந்து பாத்தீங்கன்னா தெளிதல் அப்படின்னு பேர். சந்தேகமே இல்லாம கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா உங்களுடைய ஞானம் வந்து பாத்தீங்கன்னா திருடமாயிடும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரோட்ச ஞானம் அப்படின்னு பேரு, திருட பரோட்சம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் தனக்கு கிடைச்ச தான்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்ன பண்ணும்? சிரவணம் பதஜன்ய ஞானத்தை உண்டு பண்ணும். மனனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தேகங்களை நீக்கும்.
நான் தேகமா, நான் மனசா, நான் புத்தியா, நான் இந்திரியமா, இந்த உலகம் சத்தியமா, இவங்க சொல்றாங்க சாஸ்திரம்லாம் சொல்லுது இதெல்லாம் பொய், இது எப்படி பொய், இது மாதிரி அநேக சந்தேகங்கள் வரும். எல்லாத்தையும் நீக்கிறது மனனத்துல முடியும். அப்ப மனனம்ன்றது பாத்தீங்கன்னா சம்சய நிவர்த்திக்காக மட்டும்தான் மனனம் கர்த்தவியம். மனனம் எதுக்காக செய்ய வேண்டும்? சம்சய நிவர்த்தி அர்த்தம் மனனம் கர்த்தவியம். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனத்துல என்ன வரும்? விபரிய பாவனா நிவர்த்தி அர்த்தம் மனனம் நிதித்தியாசனம் கர்த்தவியம். விபரிய பாவனைனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா புதுசா வீட்டுக்கு வந்தோன்னே என்னோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் வச்சிருக்காங்க வீட்டுல. எனக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் எதுலையுமே லெஃப்ட் ஹேண்டு பாத்தீங்கன்னா வரமாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுவோம், கதவை ஓப்பன் பண்ணிட்டு டோரை இது பண்ணோன்னே டோர் முடியிற இடத்துல பாத்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு இருக்கணும். எங்க தெரிஞ்சா இருக்கணும் நமக்கு? இங்க இருக்கணும் சுவிட்ச் போர்டு. அறியோ, இந்த இடத்துல இருக்கணும் சுவிட்ச் போர்டு. பொதுவா பாத்தீங்கன்னா நல்ல இன்டெலக்சுவலான பெர்சன் என்ன பண்ணுவாங்க, இவங்க பண்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரீஷியன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கதவு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ள நுழைஞ்சோன்னே நம்ம கதவு பாத்தீங்கன்னா எங்க இருக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ரைட் ஹேண்ட் தான் நமக்கு எப்பவுமே வருது. அப்படி வரும்போது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கதவு முடிகிற இடத்துல சுவிட்ச் போர்டு பாத்தீங்கன்னா வரும். இதான் பிளான், இதான் பக்காவான பிளான் பண்றவங்க பண்ணுவாங்க. ஆனா நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கதவை திறப்போம், இப்படி இருக்கும் கை, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கை போகும். சுவிட்ச் போர்டு அங்கதான் வச்சிருப்பாங்க. தப்பு. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா புது வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு இஷ்யூஸா இருக்கு, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒரு எலக்ட்ரீஷியன் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு. ஜி ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது, எனக்கு சுவிட்ச் போர்டு என்ன பண்ணுங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறத ரைட் சைடு மாத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். பார்க்கலாம் சுவாமி, கொஞ்ச நாள் இருங்க பார்த்துக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்தையும் திரும்ப இது பண்ணணும், ஏன்னா ஏதாவது வேற ஒரு ஒர்க் வரும்போது நான் பண்றேன் அப்படின்னு. நான் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு இதுலயே லெஃப்ட் சைட்லயே இருக்கிற சுவிட்சை போட்டு 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 இது பண்ணிட்டே இருக்கேன். பெயின் தான் இருந்தாலும் கதவை திறப்பேன், திறந்தோட லெஃப்ட் சைட்ல இருக்கிற சுவிட்ச் போர்டை ஆன் பண்ணுவேன் சுவிட்சை. இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு 2 வருஷம் பழகினதுக்கு பிறகு அந்த எலக்ட்ரீஷியன் வரான், வேற ஒரு வேலைக்காக வந்தவன், சாமி நீங்க சொன்னீங்கல்ல அந்த வேலையை சேர்த்து பண்ணிடலாமா? பண்ணுப்பா அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணிட்டான், லெஃப்ட் சைட்ல இருக்கிற சுவிட்ச் போர்டை எடுத்து ரைட் சைட்ல என்னோட ஐடியா படி எங்க சுவாமி வைக்கலாம், இங்க வைங்க, அப்பதான் சரியா இருக்கும் அப்படின்னு வச்சாச்சு. ரைட் சைட்ல வச்சதுக்கு பிறகு கூட அவன் வச்சு பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப நமக்கு என்ன ஆகும்னா, 2 வருஷமா நான் என்ன ஹேபிட் வந்திருக்கு, கதவை திறந்தோன்னு லெஃப்ட் சைட்ல சுவிட்ச் போர்டு இருக்குன்னு கை போயிருக்கோம் அங்கேயே. இதே மாதிரி தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 1 வாரம் 10 நாளைக்கு இந்த சுவிட்ச் போர்டு மாத்தினதுக்கு பிறகு கூட நம்ம என்ன பண்ணுவோம், கதவை திறப்போம், கை தன்னால இங்க லெஃப்ட் சைடுக்கு போகும். அதுக்கப்புறம் நம்மளே தலையில குட்டி போச்சு, ரைட் சைடு மாத்தியாச்சு அப்படின்னு தலையில 2 குட்டி குட்டிக்கிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம், ரைட் சைட்ல இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மெதுவா 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 ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். புத்தியில ஒரு 4 நாள் எரர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் மெதுவா 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 எரர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நேச்சுரலா உங்களுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, கதவை திறந்தோடைய நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் 10-15 நாள் கழிச்சோடனே உங்க கை நேரடியா எங்க சுவிட்ச் பாக்ஸ் இருக்கோ ரைட் சைடு அதுல போய் ஆன் பண்ணும். அப்ப இந்த நடுவுல நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபரீத பாவனை அப்படின்னு பேரு. விபரீத பாவனைனா என்ன அர்த்தம், பல காலமா நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் நமக்கு ஞானம் வந்த பிறகு கூட என்ன ஆகும், பழைய குருடி கதவை துறடின்ற மாதிரி என்ன பண்ணும், திரும்ப திரும்ப பழைய காரியத்தையே பண்ணும். திரும்ப திரும்ப பழைய காரியத்தையே பண்றது ஏன், ஹேபிட்டு. இதைதான் நம்ம சொல்றோம் வாசனா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதைதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேக வாசனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோக வாசனை, அதுக்கப்புறம் சாஸ்திர வாசனை அப்படின்னு 3 விதமான வாசனைகள் சொல்றோம். இந்த தேக வாசனை என்ன பண்ணும், நான் தேகம் தேகம்னு சொல்லிட்டு இருந்ததுனால நீண்ட கால அபியாசம் பண்ணிட்டு நமக்கு தேகம் தேகம்னே நம்ம ஒர்க் அவுட் பண்ணும். அப்போ இத வாசனாட்சயம் மூலமா எப்ப நீங்க ரீப்ளேஸ் பண்ணி நல்லா பாத்தீங்கன்னா ஏகாந்த வாசத்துல இருந்து நான் தேகம் இல்லை நான் தேகம் இல்லை நான் தேகம் இல்லை அப்படின்னு சதா காலமும் இந்த புத்திக்கு சொல்லி சொல்லி சொல்லி, அப்ப நான் யார், நான் பிரம்மமா இருக்கேன், நான் சச்சிதானந்தமா இருக்கேன், நான் நிர்குண நிராகாரமா இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு
பிரமர கீட்ட நியாயம் அப்படின்னு பேரு. இந்த பிரமர கீட்ட நியாயத்துல வந்து ஆவருத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அகண்டாகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆவருத்தி பண்றது, அகண்டாகாரத்தை ஆவருத்தி பண்றது. நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் லிமிட் இல்லை, இந்த தேகத்துல நான் இல்லை, நான் தேகங்கள் எல்லாம் எனக்கு மேல இருக்கு, நான் தேகம் இல்லை அப்படின்னு திரும்ப 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 ரிப்பீட்டேஷன் பண்ணி 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 இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவருத்தி பண்றது மூலமா சிரவணத்தை ஆவருத்தி பண்ணணும், மனனத்தையும் ஆவருத்தி பண்ணணும், நிதித்தியாசனத்தையும் ஆவருத்தி பண்ணணும். இந்த ஆவருத்தி பண்ண 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 அந்த விபரீத பாவனை என்ன ஆயிடும், போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஞானம் தேகாத்ம புத்தியை எல்லாத்தையும் என்ன பண்ணும், நாசம் பண்ணிடும். அப்ப அவன் எங்க இருப்பான், சதா வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்னு நான் பிரம்மமா இருக்கன்றதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவான். அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ச நேச்சனபி முச்சியதே, அவன் விரும்பாவிட்டாலும் என்னாகிறான், மோட்சத்தை அடைகின்றான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்ம்ல என்ன பண்ணிருக்கோம், வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் எடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜீவன் முக்தி ஸ்வரூபத்தோட ஆட் பண்ணிக்கணும். அதுதான் வித்வத் சன்னியாசியோட முடிவு. எங்க முடியுது வித்வத் சன்னியாசம், எங்க முடியுது, முக்தியில முடியுது. முக்தினா இதுதான். இதை தூக்கி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா. இப்ப நேத்து பாட்டத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், நமக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, ஜீவன் முக்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே, ஜீவன் முக்தினா வேற எதுவுமே இல்லை, இந்த அந்த கரணத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திருவம் போக்திருத்துவம் முக்கியமானதுதான். நான் கர்த்தா, நான் போக்தா, நான் ஜீவன். ஜீவத்தன்மையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விங்ஸ் இருக்கு ஜீவனுக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்திருவம், இன்னொரு போக்திருத்துவம். இந்த கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் முக்தன் ஆயிடும், ஜீவன் முக்தன் ஆயிடும். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சுகதுக்க அனுபவங்கள்லாம் எங்க நடக்குது, கர்த்திருவம் எங்க நடக்குதுன்னு பார்க்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தா, நான் கர்த்தான்னு சொல்றோம்ல, யாரு கர்த்தா அப்படின்னு ஃபர்ஸ்ட் விசாரம் பண்ண. விசாரம் பண்ணும்போது சாஸ்திரம் எல்லாமே சொல்லுது, தேகம் பண்ணுது, மனசு பண்ணுது, புத்தி பண்ணுது. அப்ப இதெல்லாம் பண்றதெல்லாம் தேகம் மனசு புத்தி. இதுல இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைத்தன்யம், நான்றது வெறும் பார்ப்பவன், வெறும் அறிவு, வெறும் ஞான சுரூபம். இந்த ஞான சுரூபமா இருக்க நிர்குண நிராகாரமா இருக்கிற நான், நானுக்கு எந்த ஃபார்மும் இல்லை, நான் வெறும் பிரகாசம். இந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னா புத்தியோட தாதாத்மியமாக சிங்க் ஆகுது. புத்தி பண்றது எல்லாத்தையும் தான் பண்றேன்னு நினைக்குது. மனசோட சிங்க் ஆகுது, மனசு பண்றது எல்லாத்தையும் நான் பண்றேன்னு மனசோட தாதாத்மிய பாவத்தை அடையுது. அதுக்கப்புறம் இந்திரியங்களோட தாதாத்மிய பாவத்தை அடையுது, நான் இந்திரியம்ன்ற அடையுது. இந்திரியம் பண்றது எல்லாத்தையும் தான் பண்றேன்னு அறியுது. இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், தேகத்தை தான் அப்படின்னு அபிமானப்படுறதுனால தேகத்துல நடக்கிறது எல்லாத்தையும் தான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா தர்மிய அத்தியாசம், அதுக்கப்புறம் தர்ம அத்தியாசம். ரெண்டு காரியம் நடந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அனாதி காலத்துல இருந்து இந்த அத்தியாசத்தை பண்ணி வச்சிருக்கிறதுனால, அத்தியாசம் என்ன அர்த்தம், ஒன்னோட ஒண்ணு கலந்து வச்சிருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல இந்த ரெண்டும் ஒண்ணு கலக்கவே கலக்காது. வாஸ்தவத்துல கலக்கவே கலக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா அத்தியந்த அசங்கீரணையோகோ திரஷ்டு திருஷ்யோகோ, திரஷ்டான்னு சொல்லக்கூடியவனும் திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த தேகாதி விஷயங்களும் ஒன்னோட ஒண்ணு நிச்சயமா தன்னையும் என்னையும் போல கலக்கவே கலக்காது. அப்படி கலக்காம இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கலந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் போகஹா அப்படின்னு பேரு. 3:36 4:36 3:35 யோக சூத்திரம் 3:35. பிரத்ய அபிஷேஷ அபிஷேஷ போகஹா. போகம் எப்ப சம்பவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒன்றுன்னு நினைக்கிறோம்ல, அபிஷேஷம்னா சமமா நினைக்கிறோம். இப்ப நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நீங்க யாருன்னு கேட்ட இப்ப நம்ம என்ன சொல்றோம், நான் தான் அப்படின்னு நம்ம தேகத்தை காட்டுறோம்ல. அப்ப தேகமும் நானும் என்ன ஆகி போச்சு, ஈக்குவல் ஆகி போச்சு. இந்திரியங்களும் நானும் ஈக்குவல் ஆகி போச்சு, மனசும் நானும் ஈக்குவல் ஆகி போச்சு, ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டோம். அப்ப இந்த கலந்து போறதுதான் போகம் அப்படின்னு பேர். இதனாலதான் போகமே சம்பவிக்குது. இதே வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல என்ன ஆகுது,
தூக்கத்துல வந்து தேகத்தோட சம்பந்தம் இருக்கா? இல்ல, தேகமே இல்லை, தேகத்தோட சம்பந்தமே இல்லை. தேகத்தோட இந்த மனசுக்கு சம்பந்தம் உண்டாச்சு அப்படின்னா ஸ்புரணம் வந்துடும். அப்ப வந்து வாஸ்தவத்துல எனக்கு நான்ற அந்த ஆத்ம தத்துவத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேகம் மனசு இந்திரியங்கள் எதோடையும் சம்பந்தமே இல்லை. அப்ப தூக்கத்துல போகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயத்தோட சுகதுக்க போகங்கள் எதுவுமே தூக்கத்துல இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இந்த சிங்கிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது. அப்ப நம்ம பேக்கப் ஆகும்போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட எல்லாத்தோடையும் சிங்க் ஆயிட்டோம், போகம் சம்பவிச்சு. இந்த ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அதான் போகம். அப்போ ரெண்டுமே ஒண்ணு சேரவே சேராது, திரஷ்டாவும் திருஷ்யமும். அப்போ சரி, இந்த போகத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்குது அப்படின்னும் போது இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா பஞ்ச கிளேஷங்கள் அப்படின்னு இந்த போகத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், வகைப்படுத்துறோம். இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா போகம் சம்பவிக்குது அப்படின்னும் போது போகம் என்னன்னா வெறும் தாட்டு மட்டும் தாங்க போகம். என்ன தாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகம், துவேஷம், அவித்யான்னு ஒண்ணு, அவித்யா, அகங்காரம், ராகம், துவேஷம், அப்புறம் மரண பயம். இந்த 5 விதமான விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல உண்டாகுது. இததான் பஞ்ச கிளேஷங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் அப்படின்னு பஞ்ச கிளேஷங்களா சொல்றோம். இந்த பஞ்ச கிளேஷங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகளா ஒரு ஃப்ளட் மாதிரி போயிட்டே இருக்கு, என்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு. ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் இது போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுல நம்மன்ற புத்தியும் ஒன்னா இருக்கா. அப்ப மனசுல சதா ஃப்ளட் மாதிரி பஞ்ச இந்த பஞ்ச இது வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்களும் போயிட்டே இருக்கு. இந்த மனசோட நான்றது சிங்க் ஆகுது. அப்ப இந்த மனசுல இருக்க கிளேஷங்கள் எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சதா காலமும் சுகம் துக்கம், சுகம் துக்கம், சுகம் துக்கம், மோகம், சுகம் துக்கம், மோகம். சத்துவகுணம் வரும்போது சுகம், ரஜோகுணம் வரும்போது துக்கம், அதே மாதிரி தமோ குணம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மோகம். அப்படின்னு சதா காலமும் சுகதுக்க மோகங்கள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கணும், என்ன பண்ணணும்? இப்போ இந்த கிளேஷங்களை எல்லாத்தையும் பிரேக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகதுக்க அனுபவம் கிடைக்காது. அப்ப கிளேஷங்கள் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா என்ன சுவாமி பண்றோம்? உடனே பூர்வ பக்ஷி நேற்றுக்கு பாடத்துல சொல்லியிருக்கான், நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்போ தண்ணியில இருக்கிற திரவத்தன்மையையும் அக்னியில இருக்கிற உஷ்ணத்தன்மையையும் நிப்பாட்டுறீங்களோ அப்ப வேணா மனசுல இருக்கிற அந்த கிளேசங்களை நிப்பாட்டலாம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றாங்க. முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபாவத்தை யாராலையும் மாற்ற முடியாது. சுபாவம்ன்றது என்னது? திரவத்தன்மை. தண்ணியில இருக்கிறது திரவத்தன்மை, அதோட சுபாவம். அக்னியோட சுபாவம் உஷ்ணம். அதே மாதிரி இந்த மனசோட சுபாவம் என்னது? தாட் ப்ராசஸ். அப்ப தாட் ப்ராசஸ் தான் 5 விதமா கிளேஷங்கள்னு பிரிக்கிறோம். 5 விதமான கிளேஷங்களும் தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கிறது. இப்ப இதை நிப்பாட்டுங்க அப்படின்னா நிப்பாட்ட முடியலையே. உங்க உட்கார்ந்து பாருங்க, அரை மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் விருத்தியே இல்லாம பேசாம இருக்கலாம்னு நினைச்சாதான் கண்ட நினைவு வரும். யாரெல்லாம் நினைக்க கூடாதுன்னு நினைச்சோமோ பழசெல்லாம், அந்த பழசெல்லாம் முன்னாடி வந்து டிங்கு டிங்குன்னு ஆடும் நமக்கு. ஐயோ என்னோட எதிரி இருக்காடே அப்படின்னு அவன் தான் வருவான், முன்னாடி வந்து நிற்பான். ஜபத்தை பண்ண ஆரம்பிக்கும் போது ராம ராம ராமன் சொல்ல ஆரம்பிச்சா ராமராம விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற எல்லாத்தையும் சிந்தனை பண்ண மனசு என்ன ஆகும்? தப்பான சிந்தனைலாம் வந்துடும். அப்புறம் துக்கி ஆகி வந்து பாத்தீங்கன்னா இல்லை இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்களே, எனக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, என்னை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லையே. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா துக்கி ஆகி நம்மளோட எல்லாத்துக்கும் இதான் காரணம், எல்லா துக்கங்களுக்கும் லாஸ்ட்ல இதான் முடியும். அப்ப இந்த சிந்தனையை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லல, இந்த மருந்து சாப்பிடும் போது கருங்குரங்க நினைக்க கூடாது, இந்த மருந்து சாப்பிடும் போது கருங்குரங்க நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னா இந்த மனசு என்ன பண்ணும்? கருங்குரங்க தான் நினைக்கும். அப்ப நமக்கு நினைச்ச மாதிரி இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியல தாட் ப்ராசஸ. அப்போ இது எப்படின்னா அக்னியோட உஷ்ணத்தை எப்படி நிப்பாட்ட முடியாதோ, திரவத்தின தன்மையை வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல இருந்து நிப்பாட்ட முடியாதோ, அதே மாதிரி மனசோட சுபாவம் சஞ்சலம், அதை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷம். உடனே ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மைவம், நேற்று பாடம் இங்கதான் முடிஞ்சது. அவ்வாறு இல்லையப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரங்கள்ல எல்லா இடத்துலயும் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா ஆத்தியந்திக நிவாரண அசம்பவே அபி, மனதை 100% இல்லாமல் செய்ய முடியாது. மனசுல ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சுங்க.
ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வேற எங்கேயாவது புரிஞ்சா போதும் வேதாந்தம் எங்கேயாவது கேட்க வேண்டி வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா தான் இருக்கு, அதுக்காக நான் சொல்ல வேண்டி இருக்கு இதெல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயமானது சொல்றோம், காரிய நாசம் காரண நாசம் அப்படின்னு ரெண்டு சொல்றோம். என்னது? காரிய நாசம் காரண நாசம் அப்படின்னு. காரிய நாசம் அப்படின்னா மனசோட விருத்திகளை நீக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காரிய நாசம். காரண நாசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மனசையே நிரோதம் பண்றது காரண நாசம். ரெண்டு நாசம் வந்து பாத்தீங்கன்னா மனோநாசத்துல சொல்ல போறோம், பின்னாடி வரப்போகுது. ஆச்சாரியர் இங்கேயே முன்னாடியே சொல்றாரு, முதல் ஸ்டெப்லயே நீங்க எடுத்தோன்னே நான் மனசை இல்லாம பண்ண போறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது சம்பவிக்காது. மனசுல ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. யாராவது மனசு இல்லாம நான் இருக்க போறேன் சுவாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது சம்பவிக்காது. அததான் ஆத்தியந்திக நிவாரண அசம்பவே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்தியந்திக அசம்பவம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா, காரண நாசம் முதலில் சம்பவிக்காமல் இருந்தாலும் கூட, முதல்ல காரண நாசம் சம்பவிக்காது இருந்தாலும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அபிபவசிய சம்பவாத். அபிபவம் அப்படின்னா ஒரு முள்ளு மரம் இருக்கு அப்படின்னா அந்த முள்ளு மரத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளைகளை வெட்டி விடலாம், அப்புறம் மெயின் ட்ரங்கை கூட எடுத்து விட்டுறலாம். ஆனா மூலவேர் எடுக்கணும்னு நம்ம முடியாது, ஒரு ஜேசிபியை கூப்பிட்டு வந்தாதான் முடியும். ஏன் அப்படின்னா அந்த முள்ளு மரத்தோட வேர் வந்து ரொம்ப ஆழமா ஸ்ட்ராங்கா போயிருக்கு. அப்ப அதை அவ்வளவு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வெட்ட முடியாது. அதே நேரத்துல ஒரு நல்ல அருவா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நல்ல கத்தி கிடைக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கிளைகள் எல்லாத்தையும் வெட்டிடலாம், அப்புறம் மெயின் ட்ரங்கையும் வெட்டிடலாம், எல்லாத்தையும் வெட்டிடலாம். ஆனா மூளை வேற வெட்ட முடியாது. அப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது எதுவோ அதை வந்து நிவாரணம் பண்ண முடியும். அதுதான் அபிபவஸ்திய சம்பவாத். அப்படின்னா இந்த விற்த்திகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த விற்த்திகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நாசம் பண்ண முடியும். அவித்யான்ற மூல வேற நாசம் பண்ண முடியாது. அவித்யாதான் க்ஷேத்திரம்னு பேரு, பீஜம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ராகம், துவேஷம், அகங்காரம், அதுக்கப்புறம் மரண பயம், இந்த 4 விஷயங்களா இருக்கிற கிளேஷங்களையும் நீங்க என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டா எடுத்துட முடியும். அதுக்கப்புறம் கடைசியா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அவித்யான்னு சொல்லக்கூடியது மனசும் அவித்யாவும் ரெண்டும் ஒண்ணு. அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபி மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சாதனம் ஆத்மானுபூதி மூலமா அதை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா நிர்மூலம் பண்ண. அப்ப 2 விதமான நாசங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். முதல்ல காரிய நாசம், இத புரிஞ்சுக்கணும். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, யதா ஜலகதம் திரவத்வம் மிருத்திகா மேலனேன அபிபூயதே. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தோட ஒரு மண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கலந்தோம் அப்படின்னா அந்த ஜலமும் மண்ணும் பிண்டமாயிடும். ஈரப்பதம் இருக்கும், ஆனா அந்த ஈரத்தன்மை என்னாகாது, ஃப்ளோ ஆகாது, ஓடாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேம் எல்லாம் பண்றோம்ல, டேம் பண்றதோட ப்ராப்ளம் இது என்னது, மெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேம் பண்றதே அதோட ஃப்ளோவை நீங்க என்ன பண்றீங்க, டேம் கட்டி தடுத்து நிப்பாட்டுறீங்க. மாத்திட்டீங்களா, ஓடுற தன்மையை மாத்தினீங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா தேக்கி வைக்கிறீங்க. டெம்பரவரி அந்த டேமை எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அந்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். அப்ப டேம் கட்டுற மாதிரியே தான் ஒரு மண்ணால வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணை வந்து சுவர் மாதிரி கட்டி இந்த தண்ணியோட ஃப்ளோவை தடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், 2வது சொல்றாரு வன்னேர் உஷ்ணதா ஔஷ்ணியம். இந்த இந்த அக்னியில இருக்கக்கூடிய உஷ்ணத்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா சந்திரகாந்த மணின்ற மாதிரி மணிகளையோ, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை கட்டக்கூடிய மந்திரங்கள் இருக்கு. பிருத்திவிய பந்தம் பண்ற மந்திரம், ஜலத்தை பந்தம் பண்ற மந்திரம், அக்னிய பந்தம் பண்ற மந்திரம், வாயுவ பந்தம் பண்ற மந்திரம், ஆகாசத்தை பந்தம் பண்ற மந்திரம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விபூதி பாதத்துல இருக்கு, யோக சூத்திரத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தினால வந்து நான் என்ன பண்ண முடியும், எதை வேணாலும் கட்ட முடியும். அக்னியை நான் கட்டிட்டு அக்னியை கையில எடுத்தனா சுடாது. மணி இத சந்திரகாந்த மணியை வச்சுக்கிட்டு அக்னியை நான் கையில வச்சுக்கிட்டேன்னா சுடாது. அப்போ அது மாதிரி பண்ண முடியும். அதுதான் இங்க சொல்றாரு. அத்ததா அதே போல சர்வ சித்த விருத்தையோ, சித்தத்தை இல்ல, சித்தத்தை நீக்கிறத பத்தி முதல் ஸ்டெப் இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. ததா சர்வ சித்த விருத்தையோ, அனைத்து விதமான சித்த விருத்திகளையும். சித்த விருத்தினா என்ன அர்த்தம், சித்தம்
அது சாலிடா இருக்கிறது காரணம். சித்த வித்தி காரியம். அப்ப காரணம் காரியம் எதை நிப்பாட்ட முடியும் அப்படின்னா யோக அபியாசத்தினால எதை நம்ம நிப்பாட்ட முடியும் அப்படின்னா சித்த விருத்திகளை யோக அபியாசேன அபிபவித்தும் சக்கியந்தே. இந்த யோக அபியாசத்து மூலமா இதை நிப்பாட்ட முடியும். அப்ப முதல் காரியம் சித்த விருத்திகளோட காரிய நாசம். காரியம் சித்த விருத்தி எல்லாம் நின்னு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற மனசுல என்ன இருக்கும்? சித்தத்துல விருத்தி இல்லாத மனம். விருத்தி இல்லாத மனத்துக்கு நம்ம என்ன பண்ணி பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமனிபாவம். அமனிபாவம் நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமனிபாவம் பண்ணதுக்கு பிறகு காரண நாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் தான் அந்நியதாக்கியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கடைசியில அந்த மனசையும் இது நான் இல்லை அப்படின்னு தூர போட்டுட்டு தான் தானா சுவார்த்த சம்யமாத் புருஷ ஞானம் தான் 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 தான்னு தான்லயே நிக்கிறது மூலமா இந்த காரணத்தையும் பொய் அப்படின்னு நீக்கிறது மூலமா மித்தியாத்துவ நிச்சயம் பண்ணி அதையும் இல்லாமல் பண்ண முடியும். அப்ப முதல்ல காரிய நாசம், ரெண்டாவது தான் வந்து பாத்தீங்கன்னா காரண நாசம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப யோகா அபியாசத்து மூலமா முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்ப நம்மளோட விஷயம் வந்துருச்சு. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் போன் பண்றவங்களா இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்மளோட டிசபிலிட்டிலாம் நிறைய இருக்குன்னு நம்மள்கிட்ட. ஏன்னா ரொம்ப லேட்டா நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்றாங்க, சுவாமி உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நிறைய பேர் சாமிகளே என்கிட்ட சொல்றதெல்லாம் நிறைய பேர் மடாதிபதி சாமிலாம் கூட சொல்லுவாங்க. சாமி ஒரு மடாதிபதி இப்போ ஃபேமஸான மடாதிபதி அவர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவார், சாமி நான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை 98 99 பார்த்துருந்தேன், என் லைஃப் மாறி இருக்கு. எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை சார். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு கர்மத்துக்குள்ளார இறங்கி நான் கர்மகாண்டி ஆயிட்டேன். என்ன பண்றது, திரும்ப வர முடியல. உள்ள போயிட்டு திரும்ப வர முடியாது. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கும்போது தனமாமி சொல்றதும் அதே மாதிரிதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நல்லா இருந்துச்சுல்ல. தனமாமிலாம் வந்து ஒரு 60 வயசுல 50 வயசுல என்ன பார்த்துருந்தாங்க, நல்லா தான் இருந்திருக்கும். இன்னும் சன்னியாசி ஆகிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தாங்கன்னா உடம்பு கொஞ்சம் இன்னும் தெம்பா இருந்திருக்கும், நிறைய காரியம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல நமக்கு. இந்த விஷயத்த இப்போ நம்ம சர்ச்சையில கொண்டு வரோம். ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா 62வது பக்கம் நடுவில் இருக்கிறதெல்லாம் மதுவர்ஷினி எல்லாத்தையும் படிச்சுங்க, நிறைய ஹெல்ப்பா இருக்கும் மதுவர்ஷினி எல்லாம் படிக்கிறது. அதுக்கப்புறம் 62வது பேஜுக்கு வந்துருங்க. பூர்வ பக்ஷி கேட்கிறான், நனு பிராரப்தம் கர்ம கிருஷ்ண அவித்யா தத் காரிய விநாசே பிரவருத்தஸ்ய தத்வஞானஸ்ய பிரதிபந்தம் கிருத்வா சஃபலதானாய தேகேந்திரியாதி ஆதிக்கம் அவஸ்தாபயதி. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா ஏதோ ஜென்மத்துல முந்திர ஜென்மத்தோட வாசனை. நம்ம விளம்பரம் போட்டோன்னு ஜீவன் முக்தி டிக்கு டிக்குன்னு அப்படியே அது வந்து பாத்தீங்கன்னா 1000 பேர் பார்ப்பாங்க. அதுல ஒரு 4 பேருக்கு மட்டும் அது அந்த ஜீவன் முக்தி விவேகம்னு அப்படியே ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஐயோ சூப்பரா இருக்கு ஜீவன் முக்தி விவேகம், நம்மளும் கலந்துக்கலாமே, நம்மளும் கிளாஸ் பண்ணலாமே, கீதா கிளாஸ் நடக்க போகுது அப்படின்னா நம்மளும் கீதால கலந்துக்கலாமே, நம்மளும் உபனிஷத்துல கலந்துக்கலாமே அப்படின்னு முந்தின ஜென்ம வாசனையினால ஏவப்பட்டு கரெக்டா தேச கால வர்த்தமானம் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ வாசனை வெளிப்படும். எல்லா வாசனையும் எல்லா காலத்திலையும் வெளிப்படுறது இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேதாந்தம் படிக்கணும்னு தோணி இருக்கவே தோணாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுல தோணாது, 60 வயசுல வேதாந்தம் படிக்கணும்னு தோணும். ஏன் சுவாமி அப்படின்னா அது ஏற்கனவே இருந்தது வாசனை. அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது, தேச காலம், இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த நிமித்தத்தை வச்சு தேச கால நிமித்தம்னு 3 சொல்றோம். இந்த 3த்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூர்வகிருத அந்த புண்ணிய வாசனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளிப்பட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா பிராரப்த கர்மத்துல உங்களுக்கு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு ஒரு 50 வயசு 60 வயசுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேதாந்தத்துக்குள்ளார மோட்சத்தை சாதனத்துக்குள்ளார பிரபுத்தி ஆயிருக்கு. ஆச்சாரியா சொல்றாரு, நானு
பிராரப்தம் கர்ம. பிராரப்த கர்மம் என்ன பண்ணுது அப்படின்னா கிருஷ்ண அவித்யா, கிருஷ்ணா அவித்யா தத்காரிய விநாசே நாசே பிரவருத்தஸ்ய தத்துவ ஞானஸ்ய. இப்ப இந்த தத்துவ ஞானத்தை அபியாசம் பண்றமே, வேதாந்தத்தை சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்றது, ஆத்மா எது பரமாத்மா எதுன்னு விசாரம் பண்றது, அதுக்கு பேர் தத்துவ ஞானம்னு பேரு. சிரவணத்தினால உண்டாகிறது தத்துவ ஞானம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன பண்ணும்? கிருஷ்ணா அவித்யா, முழுஷா அவித்யாவையும், அவித்யாவோட பீஜம், அவித்யாவையும் அவித்யாவோட காரியமா இருக்கிற சம்சாரத்தையும், சம்சாரம்னு சொல்லுங்க இல்ல அப்படின்னா யோக சாஸ்திரத்தை படி பாத்தீங்கன்னா அவித்யா, அதுக்கு அடுத்தது என்ன வருது? அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். அப்போ மூல காரணம் வந்து அவித்யா. அவித்யில இருந்து தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ராக துவேஷம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரண பயம், எல்லாம் அகங்காரம் எல்லாம் உண்டாகுது. அது எல்லாம் அவித்யாவோடு சேர்ந்து நாசத்தை அடையிறதா இருக்கிறது. எது அப்படின்னா இந்த வேதாந்தத்துல பிரவருத்தியாகிறது, தத்துவ ஞானத்துல பிரவருத்தியானது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அவித்யாவை நாசம் பண்ணும். அப்படிப்பட்டதா இருக்கும்போது ஓகே சாமி நாசம் ஆயிடுமா சாமி அப்படின்னா இல்ல இல்ல, அதுக்கு நிறைய பிரதிபந்தம் இருக்கு. நீங்க நினைச்சோன்னு நடந்துருமா சாமி? அப்ப நடக்காது இல்ல. மாயா அம்மா என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்க என்ன பண்றாங்க? பிரதிபந்தம் கிருத்துவா. பிரதிபந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அடைஞ்சிட முடியாது சாமி. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா பலதானாய, இந்த மாயா வந்து என்ன பண்ணுது? பிராரப்த கர்மத்து மூலமா, பிராரப்த கர்மம் நமக்கு என்ன பண்ணுது? பலனை கொடுக்க ஆரம்பிக்குது. பலதானாயன்னு என்ன அர்த்தம்? பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. தலைவலி வருது, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சைனஸ், இப்பே செய்யலாம். மே மாசம் வரப்போகுது இல்ல, மே மாசம் வந்தா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். ஹீட்டுனால வந்து பாத்தீங்கன்னா ஜலதோஷம் பிடிக்கும். ஜலதோஷம் பிடிச்சா ஃபுல்லா சைனஸ் ஆயிடும். அப்புறம் கிளாஸ் எல்லாம் கட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப இந்த வருஷம் இன்னும் ஆகலை. ஆமா, இப்போ மோர் சாப்பிட்டுன்னா ஆயிடும். டெய்லி மோர் சாப்பிட்டுன்னு வச்சுங்க, தயிர் சாதம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. ஆக்சுவலா இப்போ 4 நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ ப்ராப்ளம் பண்ணுதுன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் தேகத்துல. என்ன பண்ணுது அப்படின்னா பிராரப்தத்தை கொடுக்கறது மூலமா நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கோம். ஜோரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. கீழே விழுந்துப்போம், இல்லை கையை போட்டு இடிச்சுப்போம், காலை போட்டு இடிச்சுப்போம். இப்போ சதானந்தம் வந்து ஃபேன் மேலே விழுந்துட்டாரு, ஸ்டிச்சு போடு 2 கிளாஸ் கட் பண்ணு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன், நல்ல வேலை முட்டியில் அடிபட்டு ஒன்றும் இல்லை, பெரிய இது இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிருந்தா என்ன இருக்கும்? 2 நாள் கிளாஸ் கட்டு, 4 நாள் கிளாஸ் கட்டு, 10 நாள் கிளாஸ் கட்டு. இதெல்லாம் தவிர்க்க முடியுமா? நாதபிரம்ம சொல்லுவார், சாமி பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. நீங்க பார்த்து பண்ணாலும் பார்க்காம பண்ணாலும் பிராரப்தத்தில் இருக்கிறத என்ன பண்ண முடியாது? டுங்கு டக்குன்னு எதையாவது நடக்கும், உங்களால தவிர்க்கவே முடியாது. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்? போகம் பண்ணினா மட்டும்தான் நாசத்தை அடையும் பிராரப்தம். அந்த பிராரப்தம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பலதானாய பிரதிபந்தம் கிருத்துவா, பலம் கொடுக்கறது மூலமா என்னது? பிரதிபந்தமா. பிரதிபந்தம் என்ன அர்த்தம்? பேரிகேட்டர் மாதிரி தடையா வந்து நிற்கும். பேரிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒன்றுல போட்டு நிக்க, டிராபிக்ல வந்து நிப்பாட்டுறான்ல, அங்கங்க பேரிகேட்டர் போட்டு ஸ்லோ பண்ணிக்க வேண்டியது. வேகமா 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டே இருப்போம். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பேரிகேட்டர் போட்டுருப்பான். வளைஞ்சு நினைச்சு இப்படி இப்படி ஒரு 2-3 பிரேக் போட்டு தான் திரும்பி போகணும். பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியாது, கார்லாம் பாத்தீங்கன்னா என்னடா இதுக்குள்ளார எப்படி நுழைய முடியும்? ஸ்லோ பண்ணாதான் நீங்க அதுல வளைஞ்சு திரும்பி ஒரு எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நேரம் போக முடியும். திரும்ப ஸ்டார்ட் பண்ணி நல்லா வந்து 80 கிலோமீட்டர் வேகத்துல போவோம். திரும்ப நடுவில் இன்னொரு பேரிகேட்டர், இன்னொரு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு பேரிகேட்டர். இந்த பேரிகேட்டர் வைக்கிற மாதிரியே நம்ம லைஃப் ஃபுல்லா இந்த பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் பேரிகேட்டர் மாதிரி மோட்ச மார்க்கத்துல போறவங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி என்ன பண்ணுது? தேக இந்திரியாதி அவஸ்தாபயதி. இந்த தேகத்தையும் இந்திரியங்களையும் என்ன பண்ணுது? நமக்கு முன்னாடி பிராரப்த கர்மம் என்ன பண்ணுது? எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோட இதை நல்லா புரிஞ்சுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் மோட்ச மார்க்கத்துல இறங்கினாலும் கூட நம்ம எல்லாம் எதனால கட்டப்பட்டிருக்கோம்? கர்மத்தினால கட்டப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்லெஸ், எல்லாருமே ஹெல்ப்லெஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் பிராரப்தத்துல என்ன இருக்கோ, டிசைன் என்ன பண்ணிருக்கோ அந்த டிசைன் படிதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கும். அதை வந்து தவிர்க்க முடியுமா அப்படின்னா யாராலையும் தவிர்க்க முடியாது.
பிராரப்தம் வந்து பார்த்தீங்கன்னா உபபோகேன சாமியது. உபபோகம் பண்ணிதான் அது வந்து பார்த்தீங்கன்னா நாசத்தை அடையும். அது இல்லாம ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணாது, மாற்ற முடியாது. கடல் அலை ஓஞ்சுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போகணும் அப்படின்னா என்னைக்காவது குளிக்க முடியுமா? ஒருத்தர் கடல் ஸ்நானம் சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரத்துல அலைகள் இருக்கதான் செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடணும். புரியுதா? அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னா எல்லாத்துக்கும் விதவிதமான ப்ராப்ளம். இன்னைக்கு நல்லா இருக்கா, இன்னைக்கு நல்லா இருக்கும், இப்ப நல்லா இருக்கும். இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மூக்கு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காத்து ஃபேன் காத்து பற்றி மூக்கு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை நாளைக்கு லீவ், ஃபர்ஸ்ட் டைம் லீவ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோர் சாப்பிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் சாப்பிடக்கூடாதாங்க, இது ஒரு பாப்பம் வாங்க. யாராவது கேட்டா என்ன, நான் தான் கேட்பேன். நாதபிரம்மன் சொல்லுவாரு, சாமி டெய்லி கஞ்சி சாப்பிடாதீங்க சாமி, டெய்லி மோர் சாப்பிடாதீங்க. ஏங்க இது ஒரு பாப்பமாங்க. எவனாவது வந்து வெளியில சொல்லுவானா, ஒரு மோர் சாதம் சாப்பிடக்கூடாது கூட வந்து பாப்பு காரியமா மாதிரி இருந்தா என்ன பண்றது? அப்படின்னா மோர் சாப்பிட்டதுக்காக பனிஷ்மெண்ட்? மோர் வந்து பார்த்தீங்கன்னா நிமித்த மாத்திரம்னா இந்த கர்மா, பிராரப்த கர்மா என்ன பண்ணுது, ஒரு மோர் சாப்பிடுறதுன்றத நிமித்தமா வச்சுக்கிட்டு பிரதிபந்தத்தை இந்த தேகத்துல ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணு. இந்திரியங்கள்லயோ இல்ல தேகத்திலேயோ எதுலயோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து என்ன பண்ணுது, பிரதிபந்தம் உங்க மோட்ச மார்க்கத்துல தத்துவ ஞானத்துல பிரவருத்தி பண்ண நமக்கு பிரதிபந்தங்களை தடைகளை போடுகின்றது. நமக்கு முன்னாடி ஸ்தாபனம் பண்ணுது, பாரு நீ என்ன வேலை பண்ணு. பிராரப்த கர்மா நமக்கு சேலஞ்ச் பண்ணுது, முடிஞ்சா பார்த்துக்கோ. தத்துவ ஞானத்திலே போற மூஞ்சிலே நான் குத்துறேன் பாரு. தத்துவ ஞானமா வேணும் உனக்கு, மோட்சத்துல போறியா நீ பார்த்துறேன். 2 தலைவலியை கொடுத்தா போதும். வெளியில இருந்து ஆத்தியாத்மிகம் ப்ராப்ளம் கொடுங்க, உள்ள இருந்து ஆத்தியாத்மிகம் ப்ராப்ளம் வரட்டும், தேகம் மனசு. அதுக்கப்புறம் ஆதி பௌதிகம். வெளியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது கீழே ஆஞ்சலிக்கா இருந்துச்சு, நல்ல வேலை போயிடுச்சு. ஆஞ்சலிக்கா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சும்மாவே இருக்காது. ஏதாவது போட்டு கிளாஸ் நடக்கும்போது தான் எவனையாவது கூப்பிட்டு வந்து டம்மு 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 எதையாவது அடிச்சு உடச்சி ரூமை எதையாவது பண்ணிட்டு இருக்கும். கிளாஸ் பண்ணவே கூடாது இந்த ஆஞ்சலிக்கா. எதுனது ஆதி பௌத்திகம் இருக்கு. அது விட்டாம பரவாயில்ல, மனுஷங்க விட்டு அந்த குரங்கு இருக்குல்ல, இவ்வளவு நேரம் குரங்கு தான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. குரங்கு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை வந்து பாத்தீங்கன்னா படிக்க விடாது, நிம்மதியா படிக்கவே விடாது. அப்ப குரங்கு இதெல்லாம் இது ஆதி பௌத்திகம். அப்புறம் ஆதி தெய்வீகம். இப்ப பரவாயில்ல, ஓரளவு டிப்ரெஷன் கம்மியா இருக்கு. இன்னும் அடுத்த மாசம் எப்படி இருக்குமோ தெரியாது. நான் அதனால தான் என்ன பண்றது, கீதா முடிஞ்சோடனே நான் லீவ் விடுற மாதிரி வச்சிருக்கேன். 1 மாசம் கழிச்சு ஒரு லீவ் விட்டுருவோம், 1 மாசத்துக்கு லீவ். அந்த மே மாசம் 15க்கு மேல ஒரு ஜூன் 15 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிப்ரெஷன், ஒரு அழுத்தம் இருக்கு. ஈவினிங் கிளாஸ்லாம் பண்ண முடியாது. ஈவினிங் கிளாஸ்ல உட்கார்ந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு மாதிரி அந்த வெளியில இருக்கிற வெயில் டிப்ரெஷன் நம்ம மனசுக்குள்ளார ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அப்போ ஆதி தெய்வீகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் பண்ணும். அப்ப ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், இந்த 3 விதமான ப்ராப்ளங்களையும் இந்த தேகம் இந்திரியத்துல அனுபவம் பண்றதுக்காக என்ன பண்ணுது, பிராரப்த கர்மா பேரிக்கேற்ற வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி போட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, நச்ச சுகதுக்காதி போக சித்தவிருத்தி வினா சம்பாதையதும் சக்கியதை. சரி, இந்த வெளியில இருந்து வரக்கூடிய எல்லா சுகதுக்கங்களையும் நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்? அப்ப நான் வெளியில இருக்கிற விஷயங்கள்ல ஆதி தெய்வீகமா இருக்கட்டும், ஆதி பௌத்திகமா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகம், நம்ம மனசு, இதுல இருக்கிற எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன மீடியம் அப்படின்னா சித்த விருத்தி. சித்த விருத்தி இல்லாம சுகதுக்காதி போகா, சுகதுக்கம் முதலிய போகங்கள் சித்த விருத்தியும் வினா, சித்த விருத்தி இல்லாமல் சம்பாதையதும் சம்பாதிக்கிறதுக்கு ந சக்கியதே, முடியவே முடியாது. ரொம்ப சிம்பிள் லாஜிக், ரொம்ப ரொம்ப யோசிக்கலாம் வேணாம். சித்த விருத்தி இல்லாம உங்களுக்கு சுகதுக்க போகம் கிடைக்காது. எங்க தூக்கத்துல சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, ஆனந்தமா தூங்கும். பாடியோட எந்த ஒரு விஷயங்களும் ஆதி பௌத்திகம் இல்லை, ஆதி தெய்வீகம் இல்லை, ஆத்தியாத்மிகமும் இல்லை, தேகமும் இல்லை, மனசும் இல்லை, இந்திரியங்களும் இல்லை தூக்கத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி பௌத்திகம் சொல்லக்கூடிய மற்ற ஜீவராசிகளும் இல்லை, சுத்தி இருக்கிற யாரும் இல்லை, குரங்கு இல்லை, நாய் இல்லை, மனுஷன் இல்லை, யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வெயில் இல்லை, மழை இல்லை, புயல் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆதி தெய்வீகம் எதுவுமே இல்லாம தூக்கத்துல தூங்குறமே ஏன் அப்படின்னா தூக்கத்துல மனோவிருத்திகள் எல்லாமே தூக்கத்துல அந்த அவித்யான்னு சொல்ற மூல காரணத்துல என்ன ஆயிடுது, லயம் ஆயிடுது.
அப்ப மனசு எப்பெல்லாம் இந்த அவித்யால லயமாகி மூல காரணத்துல அவ்யக்தத்துல லயமாகுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கம் எதுவுமே போகம் கிடைக்கவே கிடைக்காது. சிம்பிளா புரிஞ்சுக்க, ரொம்பலாம் அதிகலாம் தேவையில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சுகதுக்கம் சம்பவிக்கணும்னாவே சித்தவிருத்திகள் இருந்தா மட்டும்தான் சம்பவிக்க முடியும். ததக கதம் அபிபவக, அப்படி இருக்கும்போது எந்த விதமா இந்த சித்தவிருத்திகளை மூடி மறைக்கிறது, இந்த சித்தவிருத்திகளை எப்படி வந்து பாத்தீங்கன்னா அடக்கிறது, இதை அடக்கிறதோ மறக்கிறதோ இதை மறைக்கிறதோ அபிபவம்னா ஒரு ஸ்கிரீனை போட்டு மூடுற மாதிரி. இந்த சித்தவிருத்திகளை எப்படி சுவாமி டெய்லி நம்ம தூக்கத்துல போகும்போது தன்னால மறைஞ்சு போயிடுது, ஆனா அதை பகல்ல எப்படி சுவாமி பண்றது ஜாகிரதத்துல? கதம் ததக கதம் அபிபவக, அப்படி இருக்கும்போது பிறகு அதை எப்படி நம்ம சித்தவிருத்திகளை அடக்கிறது அப்படின்னு கேள்வி வந்தோட உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் மைவம், அவ்வாறு இல்லை. சமாதானம் என்ன அப்படின்னா, அபிபவ சாத்தியாயா ஜீவன் முக்தேரபி. நீங்க கர்மத்தை சொன்னீங்கல்ல, இந்த கர்மத்தை சொல்லும் போது ஆச்சாரியர் முக்கியமானது கொண்டு வர இந்த பாட்டு நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறது. கர்மத்தை தாண்டி தான் நம்ம பண்ணி ஆகணும், பிராரப்த கர்மத்தை இருக்கிறத நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு அபிபவ சாத்தியாயாக, சித்தவிருத்திகளை மறைப்பதன் மூலம், நிரோதம் பண்றது மூலம், அடக்குவதன் மூலம் சாதிக்கப்படுவதாக இருக்கின்ற ஜீவன் முக்தேரபி, ஜீவன் முக்தியும் கூட. ரொம்ப ஹைலைட் பண்ணீங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்தியோட லட்சணமே வேற. இவர் கிளியரா சொல்றாரு முக்தி என்னது அப்படின்னா இந்த சித்தவிருத்திகளை அடக்குனாதான், நிரோதம் பண்ணாதான் சம்பாதிக்கப்படுவது ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தியும் கூட சுக அதிசய ரூபத்துவேன. அந்த ஜீவன் முக்தியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சுகம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் சொல்ல முடியாத சுகம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. எங்க சுவாமி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில இருக்கு. என்னன்னா, எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா. 6:20 வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதை 6:20 போட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா. யோக அபியாசம், யோக சேவான அர்த்தம் யோக அபியாசத்தினால எந்த சமயத்துல, எத்திர அப்படின்னா எந்த அவஸ்தையில இந்த சித்தவிருத்திகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபரதியை அடைகிறதோ, உபரதி தான் இந்த இடத்துல அபிபவம்ன்ற சொந்தத்தை சொல்லப்படும், நிரோதம்னு அர்த்தம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா அபிபவம் செய்யப்படுதோ, நிரோதம் செய்யப்படுகிறதோ எந்த அவஸ்தை, அந்த அவஸ்தைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு அவஸ்தை ஒண்ணு இருக்கு, அந்த அவஸ்தைக்கு பேரு நிருத்த அவஸ்தான்னு பேர், நிருத்த பூமின்னு பேர். சித்தவிருத்திகள் எல்லாத்தையும் யோக அபியாசத்தினால நிரோதம் பண்ணும் போது அப்ப என்ன ஆகும், எத்திர சைவாத்மனா ஆத்மானம். அப்போ அந்த எம்டி மனசுனால கிறிஸ்டல் கிளியரா டிரான்ஸ்பரண்டா இருக்கிற விருத்திகள் இல்லாத மனதினால் அவன் என்ன பண்றான், தன்னை, தன்னுடைய ஆத்மாவை தான் பார்க்கின்றான். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நிர்மலமா ஆச்சு அப்படின்னா, டிரான்ஸ்பரண்டா ஆச்சு அப்படின்னா, விருத்தி சூன்யமா ஆச்சு அப்படின்னா, அப்போ இந்த ஆத்மாவை சரியாக உள்ளது உள்ளபடி சாட்சாத்காரம் பண்ண முடியும். தன்னை தன்னாலேயே பார்க்கிறார். பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. அது மட்டும் இல்ல, தன்னிடத்தில் மகிழ்கின்றான். அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 21வது ஸ்லோகம் சொல்லு. சுகம் ஆத்யந்திகம் எத்தது புத்திக்ராஹ்யம் அதீந்திரியம். இந்த பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் சொல்றமே சுவாமி, அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் ஆத்யந்திகம் எத்தது, எந்த அந்த நிரோதம் சித்தவிருத்தி எல்லாம் நிரோதமான நிலையில ஒரு சுகமானது அனுபவிக்கப்படுதோ அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே 100% சுகம் வந்து அது மட்டும்தான். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? டெய்லி அனுபவம் இருக்கு. பகவான் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் டெய்லி. தூக்கத்துல என்ன சஞ்சலமான தூக்கம் இல்லை, ரஜோகுண தூக்கம், தமோகுண தூக்கம் இல்லை, சத்வகுண தூக்கம்னு ஒண்ணு இருக்கு. மனசு வந்து பாத்தீங்கன்னா காலையில வேக்கப் ஆகும்போது பிரசன்னமா இருக்கும். நல்ல டீப் ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப் எப்போது ஆச்சு அப்படின்னா
1 மணி நேரம் நீங்க தூங்கினாலும் அந்த தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு மனசு அப்படியே தெளிவடைஞ்சிருக்கும். அந்த அந்த தூக்கத்துல இருக்க சுகத்துக்கு ஏதாவது கம்பேரிசன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப நம்ம உலகத்துல அனுபவிக்கிற எல்லா சுகங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த தூக்கத்துல இருக்கிற சுகம் மிகவும் உயர்ந்தது, ரொம்ப ரொம்ப பெருசுங்க. அது இந்த தூக்கம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசு. அதே நேரத்துல அந்த தூக்கத்துல இருக்கிற ஒன்னும் தெரியலன்ற அவித்யா டெய்லி இருக்கு. காரணம், அந்த காரணத்தையும் ஒருத்தன் சமாதி அபியாசத்தினால அதையும் நீக்கிட்டான் அப்படின்னா அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா வெறும் ஆத்ம சைத்தன்யம் மட்டும் மிச்சம் இருக்குன்னா அத்வைத சித்தின்னு பேரு. அந்த நிலையில இருக்கிற சுகம் ஆத்மாவோட சுகம், அதுதான் சுகசூர்ப்பம். சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. ஆனந்தம் பிரம்ம, ஆனந்தம் தான் அந்த இடத்துல, வேற எதுவுமே அன்லிமிட்டான ஆனந்தம் அங்க இருக்கு. அதை வந்து 21வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா எத்தது புத்தி கிராகியம் அதீந்திரியம். அதை எங்க அறிய முடியும் அப்படின்னா நம்முடைய புத்தி குகைக்குள்ளார ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது, சொச்சமா உண்டாகும் போது நமக்கு அறியப்படுறதா இருக்கு. இந்திரிய விஷயம் இல்ல சாமி அது. அது மட்டும் இல்ல, அதை அடைஞ்சா என்ன ஆகும்? வேத்தி எத்திர சைவாயம் நச்சைவாயம் ஸ்திதச்சலதி தத்துவத்தக. இந்த சமாதிய ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா, அந்த சுகத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அந்த நிலையில இருந்து அவன் என்ன ஆகிறது இல்லை, அசைவதில்லை. சமாதி அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கிடைச்சிடும். தேர் வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்தின தேர் நிலைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், அங்கேயே எஸ்டாபிஷ் ஆயிடும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆகிறது. அது மட்டும் இல்ல, 22வது ஸ்லோகம் சொல்றாரு. யம் லப்த்வா சாப்பரம் லாபம் மன்யதே நாதிகம் ததக யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசால்யதே. ஒரு 3-4 ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லுது உத்தம சுகமாக. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதனை அடைந்த பிறகு அதற்கு மேல ஒரு சுகம் என்பதை நம்ம பார்க்கவில்லையோ, அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எனக்கு தெரிஞ்சு தூக்கம் தான். இந்த தூக்கத்துக்குள்ள இருக்கிற டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம் மாதிரி வேற எந்த சுகமும் இல்லை. அதை காட்டிலும் இந்த பிரம்மானந்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியில் அடைகிறது அதை காட்டிலும் மேலான ஆனந்தம். அந்த எந்த லாபத்தை அடைந்த பிறகு வேற இந்த உலகத்துல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டியதுன்னு ஒரு சுகம் இல்லாமல் போகுமோ, எந்த ஆத்ம சுகத்துல நிலை பெற்ற பிறகு, யஸ்மின் ஸ்திதோ, எந்த ஆத்ம சுகத்துல நிலை பெற்ற பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த துக்கத்தோடும் அவனுக்கு அசைக்கப்படுவதில்லையோ, அப்போ சுகம் எப்படிப்பட்டது? ரொம்ப வீரியமானது. நம்ம சின்ன குழந்தையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு போனா, எனக்கு சின்ன குழந்தை ஞாபகம்லாம் ரொம்ப அதிகம். நான் வீட்டை விட்டு ரொம்ப சீக்கிரமா வந்ததுனால நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்குள்ளதான் நான் இருக்கேன். இன்னும் சின்ன குழந்தை. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி பையன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா தூங்குறேன், நல்லா தூங்குவேன். வீட்டுல எல்லாம் தூக்கம்னா தூக்கம், அவ்வளவு தூக்கம். இந்த கொழுக்கட்டை ஏதாவது பண்ணாங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். போலி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை பண்ணா அவ்வளவுதான், உயிர்னா உயிர். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டுல பண்ற சண்டே ஸ்பெஷல், அதெல்லாம் சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல், பசங்க எல்லாம் லீவ்ல இருப்பாங்க அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது சீக்கிரமே தூங்கிடுவோம். 6 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் கூட பர்சன் சொல்லி ஆட்டம் போட்டுட்டு தூங்கிடுவோம். சின்ன பையனா இருக்கும்போது 5 வயசு 4 வயசு 6 வயசு 6 7 வயசு. நான் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அப்படிதான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, எழுப்பி பையன் பாவம் பால் கொடுக்கறதுக்கு சாப்பிடாம படுத்துறானே அப்படின்னு எழுப்பி விட்டு கொடுப்பாங்க. நம்ம தூங்கிக்கிட்டே என்ன பண்ணுவோம், அப்படியே சாப்பிடுவோம். அம்மா என்ன பண்ணுவாங்க, மடியில போய் உட்கார வச்சுக்கிட்டு மடியிலேயே அப்படி ஊட்டி விட்டுருவாங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க பண்ண காரியம் தான். உங்க அனுபவத்தை விட்டுருங்க, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. நீங்க உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல. தூங்கிக்கிட்டே அந்த குழந்தை என்ன பண்ணும், தூங்கிக்கிட்டே அந்த பாதி தூக்கம் பாதி முடிப்புலயே அதெல்லாம் சாப்பிடும். இந்த டேஸ்ட் ஏதாவது தெரியுமா அந்த குழந்தைங்களுக்கு? நமக்கு ரொம்ப பிரியமான பால் கொழுக்கட்டையா இருந்தாலும் நமக்கு என்ன ஆகாது, அது டேஸ்ட் தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா என்ன சாப்பிட்றோன்னே தெரியாம குழந்தை சாப்பிட்டு அப்படியே தூங்கும். காலையில எழுந்திரிச்சா ஒரே பஞ்சாயத்தா தான் இருக்கும். நீங்க எனக்கு கொடுக்காம பால் கொட்டியை எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு. நீ சாப்பிட்டடா நீ அப்படின்னா, இல்லை நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு கொடுக்கவே இல்லை நீங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூக்கத்துல இருக்கிற சுகம், அந்த தூக்க கலக்கத்திலேயே நீங்க வந்து இருந்துக்கிட்டு வேற எதோ போகம் பண்ணாலும் அந்த போகம் வந்து உங்களுக்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள போகவே போகாது.
அப்போ தூக்கத்திலேயே இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னா ஒரு சமாதிஸ்தனா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? ரமண மகரிஷி மாதிரி ஒரு மகான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா சகஜத்திலேயே சுகத்திலேயே ஆத்ம சுகத்திலேயே நிக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தோட சுகம் ஏதாவது அவருக்கு பெருசா தெரியுமா? தெரியவே தெரியாது. இப்ப இதை அப்படியே இங்க கொண்டு வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உத்தமம் சுகம்னு சொல்றோம். இந்த சுகம் எப்படிப்பட்டது? சுகம் உத்தமம். இந்த சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப ரொம்ப உத்தமமான சுகம் அப்படின்னு கீதால 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. சரி, இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு மைவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிபவ சாத்தியாயா ஜீவன் முக்தேரபி, அதாவது இந்த சித்த விருத்திகளை நிரோதம் பண்ணி சாதிக்கப்படுவதாக இருக்கின்ற ஜீவன் முக்தியும் கூட எங்க இருக்கு? சுக அதிசய ரூபத்துவேன. சுகம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா இருக்கிற சுக வடிவா இருக்கிறதுனால அப்ப ஜீவன் முக்திக்கு லட்சணம் என்னது? அதிசய சுக ரூபம் ஜீவன் முக்தி. மேல எழுதிங்க. அத்தியந்த சுகம், ஆத்தியந்திக சுக பிராப்தி, ஆத்தியந்திக சுக பிராப்தி இல்லைன்னா அதிசய சுகரூபம் ஜீவன் முக்தி ஸ்வரூபம். அப்ப ஜீவன் முக்தி ஸ்வரூபம் என்ன அப்படின்னா மிகவும் சுகத்திலையும் சுகமானது. அதான் வந்து பிரம்மானந்தம் ஆத்மானந்தம் நம்ம எல்லா இடத்தையும் யூஸ் பண்றோம். பிரம்மானந்தமா இருக்குங்க. ஒரு அல்வாவை சாப்பிட்டோன்னு ஆஹா எப்படி இருக்கு? பிரம்மானந்தமா இருக்குங்க. அல்வா எப்படிங்க பிரம்மானந்தமா இருக்கும்? அல்வா எப்படி பிரம்மானந்தமா இருக்கும்? ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆனந்தமா இருக்கு. மோர் குழம்பு சாப்பிட்டாவே நமக்கு பிரம்மானந்தமா ஆயிடுது. நல்ல மோர் குழம்பு சாப்பிட்டாவே எப்படி இருக்கு? பிரம்மானந்தமா இருக்குல்ல. எனக்கு மோர் சாப்பிட்டாவே அவ்வளவு திருப்தி கிடைச்சது. ஒரு தயிரை கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஒரு தயிரும் சாதமும் இருந்துச்சு அப்படின்னா ஐயோ பிரம்மானந்தம். எனக்கு தெரிஞ்சு நிர்குண நிராகாரம் எது அப்படின்னா தயிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரம். ஒன்றும் தேவையில்லை. ஒரு சாதத்துல ஒரு தயிரை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பிரம்மமே தெரியும். நம்ம என்ன யூஸ் பண்றோம்? பிரம்மானந்தமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் நம்ம ஆனந்தத்தை வந்து கம்பேர் பண்ண வேண்டியிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் சொல்றோம். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, ஜீவன் முக்தி என்பது என்னன்னா அதிசய ஆனந்த ரூபம். அதிசயனா ஒப்பற்ற சுக வடிவம். ஜீவன் முக்தின்றது என்னது? ஒப்பற்ற சுக வடிவம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுகரூபம் தான் ஜீவன் முக்தி. ஆனா இந்த உலகத்துல ஒரு லாஜிக் ஒன்று சொல்றோம். என்னன்னா நீங்க எதையெல்லாம் சுகத்தை அனுபவிக்கிறீங்களோ அதெல்லாம் புண்ணியத்தோட பலன். எதையெல்லாம் பாப்பத்தை அனுபவிக்கிறீங்களோ, சின்ன சின்ன ஒரு கொசு கடிச்சா கூட அதுக்கு கூட காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதா இருக்கட்டும், இல்ல பெயின்ஃபுல் நிறைய அபமானங்களா இருக்கட்டும், இல்ல பாடிக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது உண்டாகட்டும், இல்ல சின்னதா கொசு கடிக்கும். எந்த துக்கம் உண்டானாலும் அதுக்கு காரணம் என்னது? முந்தின ஜென்மங்கள்ல பண்ண பாப்பம். அப்போ பாப்பத்தோட பலன் துக்கம், புண்ணியத்தோட பலன் சுகம். இப்ப இந்த ஜென்மம் மனுஷ ஜென்மம் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மிஸ்ரித கர்மம். புண்ணியமும் பாப்பமும் கலந்து இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு? பிறந்ததுல இருந்து சாகர காலம் வரைக்கும் சுகமும் துக்கமும் சுகமும் துக்கமும் மாத்தி 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 வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் கலந்த ரூபமா இருக்கு. அப்ப சுகம் அனுபவிக்கிறதுனா உங்களுக்கு என்ன வேணும்? சுகமும் துக்கமும் கர்மத்தினால உண்டாகிறதா? அப்ப ஜீவன் முக்தியில வந்து இப்ப நம்ம தூக்கத்தை எடுத்துங்க. தூக்கத்தோட சுகம் அப்படின்னா என்னது? தூக்கத்தோட சுகம் யாருக்காவது தூக்கத்துல நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்குது. அப்ப அந்த சுகமும் என்னது? புண்ணிய கர்மத்தோட பலன். புண்ணிய கர்மத்தோட பலன் தான் சுகம். அதனால்தான் நாங்க சாதுக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோட சுவாமியா இருக்கட்டும், ஆச்சாரியா இருக்கட்டும், குருநாதரா இருக்கட்டும் எல்லாமே சொல்லுவோம். ஆசிரமத்திலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 9:30 சத்சங்கம் முடியறதுக்கு 9:30 ஆயிடும். யோக வாசிஷ்டம் வந்து டெய்லி யோக வாசிஷ்டம் முடிஞ்சு சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் வேற எதுவும் வேலையெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஏதாவது கொஞ்சோண்டு ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் தூங்கிட வேண்டும். அப்புறம் இயர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கெல்லாம் 2 பெல் அடிச்சு எழுப்பி விட்டுருவாங்க. ஆசிரமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராட்சசங்க ஆசிரமத்தில் இருக்கிறவங்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமியார்கள் எல்லாமே ராட்சசர்கள் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா நிம்மதியை தூங்க விட மாட்டாங்க. 3:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. அதில் 2-3 பெருசுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ரொம்ப சீனியர் சாதுக்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3:30 மணி 2 மணிக்கெல்லாம் எழுச்சிடுவாங்க. 3:30 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சு உங்க வீட்டில் வந்து பண்ணா எப்படி இருக்கும்? டப்பு டப்புன்னு எதையா ஊட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்?
உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கதவை திறந்து லைட்டை போட்டு டம்முன்னு பாத்ரூம்ல போய் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தா, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பீங்கல்ல நீங்க. எரிச்சலா வரும்ல காலையில தூக்கத்துல. ஆசிரமம் ஃபுல்லா அதான் பண்ணுவாங்க. ஏன் சாமி, ஒரு சத்சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதான் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார். இந்த கேள்வி அப்படியே கேட்டார். ஏன் சாமி உங்க ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா காலகத்தால எழுப்பி விட்டுறீங்க, கொஞ்ச நாள் நிம்மதியா தூங்க வேண்டியது என்ன அப்படின்னு. சாது தூங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூங்கும் போதெல்லாம் உங்களுடைய புண்ணியத்தை என்ன பண்றீங்கன்னா கன்சியூம் பண்றீங்க, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த புண்ணியத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மோட்ச மார்க்கத்துல பிரயோகிச்சீங்க அப்படின்னா உதாரணம் கிடைச்சிடும். தூங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம அளவா தூங்கி மீதி இருக்கிற சமயத்தை வந்து என்ன பண்ணணும், மோட்ச மார்க்கத்துக்குள்ளார பிரவருத்தி பண்ணணும். அப்ப சாதுக்களை என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க குருநாதர் நல்லா சொல்லுவாரு, சாதுக்களை அதிகம் தூங்க விடாத, கிரகஸ்தர்களை என்ன பண்ண அப்படின்னா நல்லா தூங்க விடு. என்ன பாரு அப்புறம் பாவம் அவர் சொல்லுவாரு, பாவம் அவன் நிம்மதியா இருக்கிற ஒரே காலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல மட்டும்தான் அவன் நிம்மதியா இருக்கான். ஏகப்பட்ட ப்ராப்ளம். வெளியில வந்தா அப்படின்னா ஆபீஸ் போகணும், அங்க போகணும், இங்க போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஒரே ப்ராப்ளம். அதனால ஒரு கிரகஸ்தன் தூங்குனா அப்படின்னா அவனை நிம்மதியா தூங்க விடும். அவன் இருக்கிற நிம்மதியா இருக்கிற காலம், அந்த தூங்குற காலம் மட்டும்தான் நிம்மதியா இருக்கான், ப்ராப்ளம் இல்லாம. சன்னியாசி தூங்குறான் அப்படின்னா தூங்க விடாது. அவன் புண்ணியத்தை வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்தை கன்சியூம் பண்ண. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆனந்தமய கோஷம்னு பேரு தூக்கத்தோட. தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் என்னது? ஆனந்தமய கோஷம். அப்ப நம்ம வெளியில இருக்கிற ஆனந்தம், ஒரு ஹல்வால இருக்கிற ஆனந்தமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோர் குழம்புல இருக்கிற ஆனந்தமோ நமக்கு எப்படி கிடைக்குதோ, ஒரு மியூசிக்ல இருந்து ஒரு ஆடியோ வீடியோல இருந்து என்ன கிடைக்குதோ, அதை காட்டிலும் அதிகமான புண்ணியம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டீப் ஸ்லீப்ல உங்களுக்கு அந்த ஆனந்தமானது, ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னா தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். பில்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும், வேற ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும், டிஸ்டர்ப் ஆகிட்டு நல்லாவே தூங்கலைங்க. இப்ப நான் நல்லா சொல்றேன், நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தூக்கமே இல்லை, இப்ப நல்லா தூங்குறேன். அப்ப என்ன அர்த்தமாகுது? அப்ப என்ன புண்ணியம் நல்லா வேலை செய்து கூட இருக்கு, நல்ல புண்ணியம், நல்லா சுகமா தூங்குற காலம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தாலும் நல்லா தூங்குறேன் அப்படின்னு. அப்ப நல்லா தூங்கணும் அப்படின்னா சுகத்தை அனுபவிக்கணும். அப்ப சுகமும் கூட, தூக்கத்தில் அனுபவிக்கிற சுகத்துக்கும் கூட காரணம் நம்ம ஏற்கனவே பண்ணின புண்ணியம் தான். அப்போ நம்ம அனுபவிக்கிற, அன்னைக்கு கேட்டாரு சதானந்தன் கேட்டாரு, ஏன் சாமி நான் இடிச்சுக்கிட்டது வந்து காரணம் பாப்பமா சாமி? கர்மா தானே. சுகதுக்க என்னது பிராரப்தம் எதை குறிக்கும்? ஜாதி, ஆயுள், போகம். பிறந்ததுல இருந்து ஜாதி, இறக்கிறது ஆயுள். இந்த பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் நடுவுல நீங்க எதையெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ, எந்த விஷயமா அனுபவிக்கிறீங்க? தூக்கத்தை சுகம் அனுபவிக்கிறீங்களா? வேற எந்த சுகம் வந்து தூக்கத்துல இருக்கிற சுகத்துக்கு ஈக்குவலா எதுவும் இல்லைல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான புண்ணியம் இருந்தா மட்டும்தான் சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து நம்ம எடுக்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப அதே மாதிரி சமாதியில முக்தனாயிருந்து ஒருத்தன் சுகத்தை அனுபவிக்கிறதும் கூட அதுவும் சுகம் தானே. வெளியில ஹல்வா சுகம், மோர் குழம்பு சுகம், மியூசிக் சுகம், இது மாதிரி அநேக சுகங்கள் மாதிரியே அதை காட்டிலும் அதிகமானது தூக்கத்தில் இருக்கிற சுகம். அதுக்கும் கர்மா தேவை. அதை காட்டிலும் அதிகமான சுகம் சமாதியில அனுபவம் பண்ணக்கூடிய, முக்த அவஸ்தையில அனுபவம் பண்ணக்கூடிய சுகம். அப்ப அதுவும் கூட கர்மத்திற்கு என்னது உட்பட்டதாவே இருக்கு. அதுதான் இங்க ஆச்சரிய சொல்ற. அதாவது சுகாதி அதிசய ரூபத்வேன பிராரப்த பல ஏவ அந்தர்பாவாத். அப்ப ஜீவன் முக்தியும் கூட எதுக்குள்ளார வந்துருது? பிராரப்தத்துக்குள்ளார வந்து விடுகின்றது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. பிராரப்தத்துக்குள்ளாரதான் ஜீவன் முக்தி ஆனந்தமும் வந்து விடுகிறது. அதுக்கு அடுத்தது உடனே வந்து பாத்தீங்கன்னா 2 லைன் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது எக்ஸ்ட்ரா அடுத்தது எழுதுறதுக்கு பதிலாக எழுதிட்டேன். 2 தர்கில இருந்து வந்து அடுத்த இதுல வந்துருப்பாரு. தர்கி கர்மைவ ஜீவன் முக்தி. அப்ப பூர்வபக்ஷி உடனே கேள்வி கேட்கிறான், அப்போ பிராரப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களால தவிர்க்க முடியுமா? பிராரப்தத்துல எது நடந்தாலும் தவிர்க்க முடியாது இல்ல, அனுபவிச்சுன்னு தீரணும்.
அப்ப பிராரப்தத்துல எப்படி நம்ம சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது எல்லாத்தையும் தவிர்க்க முடியலையோ, அதே மாதிரி ஜீவன் முக்தியும் பிராரப்த கர்மத்துக்கு உட்பட்டதா இருக்குமெனில் அப்போ உங்களோட புருஷ பிரயத்தனம்ன்றது என்ன ஆயிடும்? பண்ண முடியாது. ரொம்ப டெக்னிக்கலா கொண்டு வர பூர்வபக்ஷி தருகி அவ்வாறாகில் கர்மாயேவ ஜீவன் முக்தி சம்பாதிஷ்யதி, கர்மத்தினால்தான் ஜீவன் முக்தி சம்பாதிக்கப்படுது. ஏன்? ஒரு ஹல்வா சுகம் எனக்கு கிடைக்கணும்னாலும், நல்ல மோர் குழம்பு கிடைக்கணும். எனக்கு இட்லியே நல்ல இட்லியே கிடைக்க மாட்டேங்குதுங்க. உங்க வீட்டுல எல்லாம் இட்லி ரொம்ப ஈஸி தானே. இட்லி ஒரு என்ன நீங்க என்ன நினைப்பீங்க? சாமி இட்லி ஒரு விஷயமா சாமி தானே உங்க வீட்டுல இருக்கு. நீங்க நினைச்சா இட்லி நாளைக்கு காலையில இட்லி தயார் பண்ணி சாப்பிடுவீங்கல்ல. நான் நல்ல இட்லி சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா பல காலம் ஆயிடுச்சு. பூவா மல்லிகைப்பூ மாதிரி ஒரு நல்ல இட்லி சாப்பிட்டால இட்லி சாப்பிடுறது கூட ஒரு புண்ணியம். ஆமா, இட்லி சாப்பிடுறது ஒரு நல்ல மல்லிகைப்பூ இட்லியா, ஒரு நல்ல தேங்காய் சட்னியோட சுட 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 இட்லி ஆவி பறக்க ஒரு இட்லி சாப்பிடுறது கூட கர்மா இருக்கும். கர்மா இல்லைன்னா அது கூட கிடைக்காது உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க ஒரு ஒரு கர்மத்தினாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது, துக்கம் கிடைக்குது. அப்போ கர்மம் புண்ணிய பாப கர்மத்துக்கு உட்பட்டதாதான் ஜீவன் முக்தியும் சம்பாதனம் அடையப்படுகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா? மாபூத் புருஷ பிரயத்தன இதுச்சு. அப்ப நீங்களும் நானும் ஒன்னும் எஃபோர்ட்டே போட வேணாம் சார். எனக்கு தெரிஞ்சு இங்க கொல்லிமலை சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கார், திருவண்ணாமலை இருக்கார். அவர் சொல்லுவார், சாமி அதெல்லாம் நம்மளால முடியாது சாமி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல இருந்தாதான் முடியும் ஜீவன் முக்திலாம். நமக்கெல்லாம் எங்க ஆக போகுது? நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் எழுதி வச்சிருக்கணும். இந்த பிரம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையில எழுதும் போதே, மண்ட ஓட்டுல எழுதும் போதே இந்த இந்த பர்த்ல இவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் ஜீவன் முக்தர் ஆகட்டும்னு ஒரு எழுதி வச்சிருக்காருன்னா நமக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும். இப்போ நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண ஒரு நல்ல தூக்கத்தையே நம்மளால சம்பாதிக்க முடியல. நல்ல தூக்கத்தை, நல்ல இட்லியே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இட்லி ஆஃப்டர் ஆல் ஒரு இட்லி கிடைக்க மாட்டேங்குது. இட்லி சுகமே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மானந்தம், மண்ணாங்கட்டி, பொண்ணாக்குன்னா நிறைய பெருசெல்லாம் ஏறிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணிடலாம், ஒன்றும் கிடைக்காது சாமி. அந்த சுவாமி கிளியரா சொல்லுவார், புருஷ பிரயத்தனம்லாம் ஒன்றும் முடியாது சாமி. இப்ப நமக்குள்ளார இந்த எண்ணம் வரும், மாபூத் புருஷ பிரயத்தன இது சேது, புருஷ பிரயத்தனம் பண்ணவே வேண்டாம். புருஷ பிரயத்தனம் பண்ணவே வேணாம். உங்க கர்மத்துல இருந்தாதான் மோட்சம் கிடைக்கும். அதனால நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்சம்லாம் அதுவா நடக்கும், பிராரப்தத்துல இருந்தா நடந்துட்டு போகுது அப்படின்னு தூக்கி போட்டு ஏன் இருங்க, வேற ஏதாவது காரியம் பண்ணுங்க, இந்த மோட்ச பிரவருத்தியே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அல்வா சுகத்துக்கு காரணம் பிராரப்தம், சுக புண்ணிய பிராரப்தம். நல்ல வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு காரணம் புண்ணிய பிராரப்தம். அதே மாதிரி சுக வடிவா இருக்கிற மோட்சத்துக்கும் காரணம், ஜீவன் முக்திக்கு காரணம் புண்ணியம் தான். அப்ப புண்ணியம் இருந்தா கிடைக்க போகுது, புண்ணியம் இல்லைன்னா கிடைக்காது. அப்ப கர்மத்துக்கு உட்பட்டது. அப்ப நீங்களும் நானும் முண்டி எதையாவது பிரயத்தனம் பண்றதுலாம் யூஸ்லெஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஆச்சரியம் ரொம்ப எக்ஸலண்டான எக்ஸாம்பிள் சொல்ற. இந்த இப்ப சொல்ற எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா முக்திகோ உபனிஷத் ரெண்டாவது அத்தியாயத்துல ஸ்டார்டிங்லயே இருக்கிறது. அப்படியே இவர் எதுவும் முக்திகோ உபனிஷத்து என்ன மாதிரி பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். முக்திகோ உபனிஷத்து அப்புறம் யோக வாசிஷ்டம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் படிச்சாங்க அப்படின்னா மிஸ்மரிஸ் ஆயிருக்கு. என்னோட ஜீவனம் மாறினது காரணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக வாசிஷ்டம் தான். யோக வாசிஷ்டம் மாதிரி ஒரு கிரந்தம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவரும் ஒரு அடிக்ஷன் பண்ணு, இவருக்கும் யோக வாசிஷ்டத்தோட அடிக்ஷன். இப்ப நான் சொல்றது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராமர் ஹனுமனுக்கு சொல்றத அப்படியே இங்க சொல்ற. கிருஷி வாணிஜ்யாதவ் அபி சமானக பரியனு யோகா. கிருஷி அப்படின்னா விவசாயம், வாணிஜ்யம் அப்படின்னா வாணிபம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றீங்க? அது பிராரப்தத்துல நடக்கும் அப்படின்னு உட்கார்ந்தே இருந்தீங்கன்னா விவசாயம் நடந்துருமா? நெல் வந்து பாத்தீங்கன்னா அதுவா உண்டாயிரும் அப்படின்னு உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா வந்துருமா? அப்ப என்ன பண்றோம்? காலையில இருந்து விவசாயி என்ன பண்றான்? இங்க விவசாயம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 3 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஏன் அப்படின்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மடம் மாத்துறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வெயில் ஏறிடுச்சுன்னா தண்ணி பாய்ச்சக்கூடாது. வெயில் ஏறிடுச்சுன்னா தண்ணி வந்து நிலம் சூடாயிடுச்சுனாலோ இல்ல தண்ணி சூடாயிடுச்சுனாலோ
நீங்க தண்ணி பாய்ச்சினீங்க அப்படின்னா தண்ணி பற்றும், இது செடியெல்லாம் பற்றும், வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாசமாயிடும் வேர். இப்பவே கூட நீங்க செடியெல்லாம் நாங்க வளர்க்குறோம், ஒண்ணு காலையில தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா சூரியன்லாம் நல்லா அஸ்தமனமாயி ஒரு 7-8 மணிக்கு மேல நல்லா தண்ணியெல்லாம் சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் பூமி குளிர்ந்த பிறகுதான் தண்ணி ஊற்றணும். சூடா இருக்கும்போது தண்ணி ஊத்துனீங்கன்னா போச்சு, அவ்வளவுதான், அழிஞ்சு போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விவசாயி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு 2 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கான் அப்படின்னா விடிய காலம்பரை வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கிற கிணறுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இவ்வளவு டைம், அவங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கும். ராத்திரியில போய் தண்ணி பாய்ச்சினவங்க இருக்காங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ராத்திரியில தங்கி அங்கேயே ஒரு குடிசை போட்டிருப்பாங்க, அங்கேயே தங்கி. ஆமா ஆமா, ஃப்ரீ கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு மட்டும் தான் ஃப்ரீ கரண்ட். அப்ப ஃப்ரீ கரண்ட் இருக்கும்போது தான் நீங்க தண்ணி பாய்ச்சணும். அப்ப ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு தண்ணி பாய்ச்சி மழை வெட்டி பாம்புலாம் இருக்குமா? ஆமா, நிறைய பாம்புலாம் இருக்கும். பாம்புலாம் வரும், கடிச்சா காலி. ஐயோ, விவசாயம்ன்றது ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க பூ வைக்கிறீங்களே, பூ விவசாயம் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? நீங்க முல்லை பூ வந்து பாத்தீங்கன்னா ஆஹா சூப்பரா இருக்கே அப்படின்னு. இங்க திருவண்ணாமலை ஃபுல்லா வந்து பூ மார்க்கெட் தான் ரொம்ப முக்கியமான பூ விவசாயம் தான். முல்லைப்பூ எடுக்கிறதுக்கு குடும்பமே 3 மணிக்கு இறங்குனாதான் 6 மணிக்குள்ளார 3 மணி நேரத்துல இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லா பாம்பா காட்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாம்புகள் வந்து ஒரு உத்தரவாதமும் இல்லை. புருஷன், குழந்தை, பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் 8 பேர் வந்து குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பூவை வந்து முல்லைப்பூ எவ்வளவு பெருசா இருக்குறீங்களா? சின்ன சின்ன செடியில இருக்கிறது பறிச்சு நமக்கு இவ்வளவு ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் பறிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ வந்தாவே பெரிய விஷயம். 3 மணி நேரம் பறிச்சா 1/2 கிலோ வரும். அப்ப தூக்கத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம். அதுக்கப்புறம் வாணிபம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சுவாமி. வியாபாரி ஆகணும் அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அலர்ட்டா இருந்துகிட்டே இருக்கணும். புத்தி வந்து பாத்தீங்கன்னா போகத்துல போயிடக்கூடாது. அப்போ ரொம்ப சிரமம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றது, வாணிபம் பண்றது, அதே மாதிரி வந்து கிருஷி விவசாயம் பண்றது. இதுல எவ்வளவு பிரயத்தனம் பண்றீங்களோ அதுக்கு சமமான பரியணி யோக அப்படின்னா அதே மாதிரி சமமானது என்று நம்ம என்ன பண்றோம், இணைத்து அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப அதே மாதிரி அப்படின்னா ஆமா, ராமர் வந்து பாத்தீங்கன்னா அனுமாருக்கு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே சொல்றார். 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் மந்திரத்தை படிக்கிறேன் பாருங்க. 2வது மந்திரத்தை சொல்றார், புருஷ கர்த்திருத்துவ போக்திருத்துவ சுகதுக்காதி லட்சணம் சித்த தர்மம். 2வது அத்தியாயம் எக்ஸலண்டானது. நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். ஒரு போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் இது நம்ம முத்திகோபனிஷத்தோட பிடிஎஃப் அனுப்பி வச்சிருக்கேன். அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. அந்த 2வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கும் போதே மேல இருந்து ஒரு 3 லைன்லயே சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்ப நம்ம பேசுனதெல்லாம் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷனுக்கு ஜீவன் முக்தி எப்படி உண்டாகும்? புருஷஸ்ய கர்த்திருத்துவ போக்திருத்துவ சுக துக்காதி லட்சணக சித்த தர்மக. இப்ப நம்ம பார்த்தது ஒரிஜினல்ல வித்யாரண்ய சுவாமியோட எல்லாமே மந்திரம். சித்த தர்மக கிளேஷ ரூபத்துவாது பந்தோ பவதி. அது கிளேஷ ரூபமா இருக்கிறதுனால பந்தம், சுகம் துக்கம், அதே மாதிரி வந்து கர்த்தா போக்தா, இதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷமா இருக்கு, துக்கமா இருக்கு, இதுதான் பந்தமா இருக்கு. சரி, இதை என்ன பண்ணணும்? தன்னிரோதனம் ஜீவன். ரொம்ப சிம்பிள். ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியில் அடிச்சிடறாரு. இந்த சித்த விருத்தியை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணீங்கன்னா மோட்சம், ஜீவன் முக்தி. சிம்பிள். இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதுன்றவங்க எப்படி இதை எடுப்பாங்கன்னு வந்து புரியல. அதாவது இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிடறாங்க. இதெல்லாம் வந்து யாரும் படிக்க மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ஜீவன் முக்திக்கு அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க எக்ஸாம்பிள் தான். உபாதி வினிர்முக்த கடாகாசவத்து பிராரப்த க்ஷயாத் விதேக முக்தி. எப்படி வந்து பாத்தீங்கன்னா பானையில இருக்கக்கூடிய ஆகாசம், அந்த ஆகாசம் பானை உடஞ்சோன கடாகாசம் மகாகாசத்தோட ஒன்று கலக்குதோ, அதே மாதிரி ஜீவன் முக்தனுடைய தேகம் விழுந்து போச்சுன்னா அவனுக்கு பேர் விதேக முக்தன் அப்படின்னு பேர். தெரிஞ்சுங்க, ஜீவன் முக்தி என்னது? பஞ்ச கிளேஷங்களும் நிரோதமாச்சுன்னா ஜீவன் முக்தி. கிளேஷங்கள் என்னது? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம், பஞ்ச கிளேஷங்கள். இதெல்லாம் சித்த தர்மம். இந்த சித்த தர்மங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாட் ப்ராசஸ் எல்லாமே நிரோதமாச்சுன்னா ஜீவன் முக்தி. அதே இந்த தேகம் விட்டு போச்சு அப்படின்னா விதேகம். இவ்வளவுதான் விஷயம். சரி, இது எப்படி அடையப்படுது அப்படின்னா சொல்ற ஆச்சாரியார், ஜீவன் முக்தி விதேக முக்தியோ
ஜீவன் முக்தியை பத்தியும் விதேக முக்தியை பத்தியும் அஷ்டோத்தர சதோபனிஷதக பிரமாணம். எது பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 108 உபனிஷதங்கள் பிரமாணம். ரொம்ப இதா எடுத்துங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 108 உபனிஷத்துல மேஜர் உபனிஷத்துன்னு ஒண்ணு 10 சொல்றாங்க தெரியுங்களா? அந்த 10 உபனிஷத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டான பிரதானம் கம்மி. 10 உபனிஷத்தும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம ஞான பிரதானம், சித்தாந்த பிரதானம்னு பேர். அப்ப 10 உபனிஷத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாதனைகளை பத்தி அதிகம் இருக்காது, வெறும் சித்தாந்தம் ஆத்மா அனாத்மாவோட விசாரம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் 11வது உபனிஷத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, இப்ப நம்ம 11வது உபனிஷத்து வந்து ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கைவல்ய உபனிஷத்து, இது மாதிரி நிறைய உபனிஷதங்கள் இருக்கு. 21வது உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்து, இது மாதிரி நிறைய உபனிஷதங்கள் இருக்கு. 108 உபனிஷத்தும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதன பிரதானம். இதுதான் தப்பு பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க யாரு தயானந்தா பீப்புள் எல்லாமே என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 உபனிஷத்து கூட ஃபுல்லா படிக்காம வெறும் ஞானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, ஞானமே போதுன்றாங்க. வாஸ்தவத்துல ஞானத்தை அச்சீவ் பண்றதுக்கான மெத்தட் எல்லாமே 11வது உபனிஷத்துல இருந்து மேல பிரதானமா வச்சு சொல்லுவோம். அப்ப அதாவது நம்ம சொல்றோம் சிரவணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 உபனிஷதங்கள், அது பேர் சிரவண பிரஸ்தானம்னு பேர். மனனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 108 உபனிஷத்துக்கு 11ல இருந்து 108 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அட்டைன் பண்றது அப்படின்றத பத்தி, விருத்தி நிரோதம் எப்படி பண்றது, இதெல்லாம் பத்தி சொல்ற உபனிஷத்து. ஆச்சாரியார் சொல்றார், ராமர் சொல்றார் அனுமனுக்கு, அஷ்டோத்தர சத உபனிஷதக பிரமாணம், 108 உபனிஷதங்கள் பிரமாணம் ஜீவன் முக்திக்கும் விதேக முக்திக்கும். சரி, அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, கர்த்திருவாதி துக்க நிவர்த்தி துவாரா நித்யானந்த அவாப்திகி பிரயோஜனம் பவதி. ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்னன்னா இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம்லாம் இருக்குல்ல, நம்மகிட்ட தாட் ப்ராசஸா அகங்காரம். கர்த்திருவம் என்னது? கர்த்திருவம் போக்திருத்துவம் அகங்காரம். அப்புறம் சுகம் துக்கம் அதுவும் தாட்டு, அகங்காரமும் தாட்டு, கர்த்தா போக்தான்ற அகங்காரமும் தாட்டு, சுக துக்கம்ன்றதும் தாட்டு, மரண பயமும் தாட்டு, அவித்யாவும் தாட்டு. இந்த எல்லா தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி துவாரா, நிவர்த்தின்னு அர்த்தம் நிரோதம் பண்றது மூலமா, யோக சித்த விருத்தி நிரோதக, எல்லா விற்த்திகளையும் நிரோதம் பண்றது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா நித்யானந்த அவாப்தி. நம்ம டெய்லி தூக்கத்தை அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்குல்ல, அதேதான் தூக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஒரே ஒரு விருத்தி தூக்கத்துல இருக்கு, ஒன்றும் தெரியலன்ற விருத்தி. அந்த விருத்தியும் இந்த நிர்விகல்ப சமாதியில பிரேக் ஆச்சு அப்படின்னா நித்திய ஆனந்த அவாப்தி, நித்தியானந்தத்தை பிரம்மானந்தத்தை அடைகின்றான். அதுதான் பிரயோஜனம். அப்ப நம்ம ஜீவன் முக்தியோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்க கலப்பில்லாத பேரானந்தத்தை அடைதல், எட்டர்னலா அடைதல், திரும்ப வராத ஆனந்தத்தை அடைதல் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கும்போது இங்க இருந்து ஆரம்பிக்குது. தத் புருஷ பிரயத்தன சாத்தியம் பவதி. அப்போ பூர்வபக்ஷி என்ன கேட்டிருக்கான், ஐயோ பிராரப்தத்துல இருந்தாதான் நடக்கும், நமக்கு நம்ம எல்லாம் முயற்சி பண்ணா ஒண்ணும் நடக்காது அப்படின்னு நீங்க யாராவது மனசுல வச்சிருந்தீங்கன்னா அதை தூக்கி குப்பையில போட்டு. இந்த ஜீவன் முக்தி எதனால சம்பாதிக்கப்படுது அப்படின்னா தர்ம அர்த்த காம மோட்சம். தர்மம் அர்த்தம் காமம் 3 புருஷார்த்தம் மாதிரியே 4வதா இருக்கக்கூடிய மோக்தின்னு சொல்லக்கூடிய ஜீவன் முக்தின்றதும் கூட என்னது, புருஷ பிரயத்தன சாத்தியம், புருஷனுடைய முயற்சியினால வந்து பாத்தீங்கன்னா சித்தமாக கூடியதுதான். யதா எப்படி அப்படின்னா ஆச்சாரியர் இப்ப சொல்றார், யதா புத்திர காமேஷ்டினா புத்திரம். புத்திர காமேஷ்டி ஆகணும் அவ்வளவு ஈஸிலாம் இல்லை. நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரீஸ்ட் கிடைக்கணும். இப்ப யாராவது கேட்டு பாருங்க, புத்திர காமேஷ்டி ஆக யாராவது பண்றவங்க இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, பிரயோகம் தெரிஞ்சவங்களே கம்மி. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீஸ்ட் பிடிக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அம்முறையா விரதங்கள்லாம் இருந்து கரெக்டா அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை பண்ணி முடிக்கிறது பெரிய முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ புத்திர காமேஷ்டி யாகத்தை முயற்சி பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா, சரியா பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா புத்திரன் கிடைப்பார். அதே மாதிரி வந்து வாணிஜ்யாதினா வித்தம், நல்ல வியாபாரத்தை பண்ணினீங்க அப்படின்னா, டெக்னிக்கலா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி புத்தி சாமர்த்தியத்தோட நீங்க பண்ணீங்கன்னா செல்வத்தை அடையலாம், வெல்த் அடையலாம். அதே மாதிரி ஜோதிஷ்டோமேன, ஜோதிஷ்டோமத்தை பண்றது மூலமா சொர்க்கத்தை பிராப்தி பண்ணலாம். ஜோதிஷ்டோமம் சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை பண்றது மூலமா சொர்க்கத்தை அடையலாம். அதே மாதிரி
அப்ப வாணிஜ்யாதின்னு போட்டாருன்னா இங்க கிருஷியை மட்டும் விட்டுட்டாரு, இங்க கிருஷியை ஆட் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா வாணிபம் பண்றது மூலமா வித்தம், ஜோதிஷ்டோமம் மூலமா சொர்க்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்திர காமேஷ்டி யாகம் மூலமா புத்திரன், இவைகளெல்லாம் புருஷ பிரயத்தினால சித்திக்கப்படுதோ சாதிக்கப்படுதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ததா புருஷ பிரயத்தன சாத்திய புருஷனோட முயற்சியினால சாத்தியமாக கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்த ஸ்ரவண. வேதாந்த சிரவணம். என்ன சாமி 80 நிமிஷம் ஆச்சு சாமி, விட மாட்டீங்களா சாமி? விட மாட்டேன், விடவே மாட்டேன். நான் வந்து என்னோட ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு விடவே மாட்டேன் சாமி. 5:15 விட்டுருன்னு சொன்னீங்க, 5 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. 5 நிமிஷம் அதிகமானாலும் பரவாயில்ல, அரை மணி நேரம் அதிகமானாலும் பரவாயில்ல. முயற்சி இருக்கா? ஆமாம் முயற்சி. உட்கார்ற முயற்சி பண்ணுறீங்கல்ல இன்டைரக்டா. 80 நிமிஷத்தை தாண்டி உட்கார்ற சாமர்த்தியம் இப்போ உங்களுக்கு உண்டாயிருக்கா? திடீர்னு முன்னாடி கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி உட்கார முடியாது இல்லை, 20 நிமிஷத்தை நெறிய ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ பாருங்க, ஒன்றரை மணி நேரம் ஆகும்போது உட்காந்துருக்கீங்களே எல்லாம், கண்ணு மாதிரி குத்து கண்ணு மாதிரி உட்காந்துருக்கீங்க எல்லாம். பரவாயில்ல, எல்லாம் தாங்குறீங்களே எவ்வளோ அடித்தாலும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா முயற்சி தானே. மெதுவா உட்காந்து டெய்லி உட்கார இந்த சிரவணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு செட்டில் ஆகுதா? முயற்சி இருக்கா? சிரவணத்தில் முயற்சி இருக்கு. அதே மாதிரி மனநத்திலையும் முயற்சி பண்ணி மனநம் கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணணும். நேத்தி எல்லாம் மனநத்தில் பண்ணணும். அப்புறம் நிதித்தியாசனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முயற்சியோட சமாதி அபியாசத்தை பண்ணணும். அப்போ ஆச்சாரிய சொல்றாரு சிரவண ஜனித சமாதினா, சிரவணாதி ஜனித, சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்து மூலமா உண்டான சமாதியினால, என்ன சமாதி? நிர்விகல்ப சமாதி, தர்மமேக சமாதின்னு பேரு. அந்த நிர்விகல்ப சமாதியினால ஜீவன் முக்தியாதி லாபோபவதி, ஜீவன் முக்தி முதலிய லாபங்கள் கிடைக்கின்றது. சர்வ வாசனாக்ஷயாத் தல்லாபக, எல்லா வாசனைகளும் நஷ்டமான நிலையில் இந்த ஜீவன் முக்தியோட லாபம் உண்டாகிறது. ஜீவன் முக்தி இந்த சமாதியினால உண்டாகின்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்போ முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமர் அனுமனுக்கு சொல்லும் போதே புருஷ பிரயத்தன சாத்தியம் அப்படின்னு வச்சுங்க. அப்ப நம்ம பிராரப்தத்துல இருந்தாதான் சுவாமி ஆகும் அப்படின்னு நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுருங்க. புருஷ பிரயத்தினால மட்டும்தான் ஜீவன் முக்தி சம்பாதிக்கப்படும் அப்படின்னு வச்சு இதோட எண்ணிக்கட்டும். நாளைக்கு மீடியம், நாளைக்கு அஷ்டமியா? நாளைக்கு அஷ்டமி, நவமியில இருந்து பார்க்கலாம். ஆமா, நம்ம இப்ப பண்றதுதான் நாளைக்கு பிராரப்தம். இன்னைக்கு முயற்சி பண்ணி நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் நல்லா முயற்சி பண்ணீங்கன்னா அதுதான் மனனமா பரிணமிக்கும். நல்ல மனனத்தை பண்ணீங்கன்னா அதுதான் நிருத்தியாசனமா பரிணமிக்கும். ஒருத்தர் விதைக்கவே இல்லை அப்படின்னா, பட்டத்தை விட்டுட்டா அப்படின்னா அப்போ எப்படி ஆகும்? முயற்சி பண்ணி என்னது பண்ணணும்? பட்டத்துக்கு முன்னாடி இந்த லேண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமப்படுத்தி நல்லா உழுது கரெக்டாக அந்த பட்டம் ஆரம்பிக்கும் போது, சித்திரப்பட்டம் இப்போ வரப்போகுது, சித்திரப்பட்டம் வந்துச்சு நினைக்கிறேன். சித்திரப்பட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டம், இந்த காலத்தில் விதைக்க வேண்டியது இந்த காலத்தில் விதைச்சிடணும். கரெக்டாக அந்த பட்டத்தை தவறி போச்சு அப்படின்னா போயிடும். அப்போ புருஷ பிரயத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விதைச்சாதான் கரெக்டாக செடி வரும், கரெக்டாக செடியை பராமரிச்சாதான் கரெக்டாக ஈடு எடுக்க முடியும். இதெல்லாம் ஸ்டெப். அப்போ இப்போ நம்ம கையில் இருக்க புருஷ பிரயத்தனத்தை பயன்படுத்தினாதான் உங்கள்கிட்ட ஜீவன் முக்தின்ற ஈடு வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியும். அதனால நம்மளால முடியாது சாமி அப்படின்னு சோர்ந்து போறதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு புருஷ பிரயத்தன சாத்தியம் ஜீவன் முக்தி அப்படின்னு மனசுல கொண்டு வாங்க. என்ன தடை வந்தாலும் உங்க முயற்சி இருந்துச்சுன்னா போதும், முயற்சியினால தான் அடைய முடியும் அப்படின்னு மனசுல வச்சு அப்ப இதை பத்தி ரொம்ப விசாரம் பண்ண போறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம். உடம்புல உபாதைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பிராரப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. அதனால அதையும் மீறி தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காரியத்தை சாதித்தோம். அதனால தான் நம்ம சொல்றோம்ல, ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம், பகவான் பார்த்துப்பாருன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம காரியத்தை நம்ம ஜெயிச்சாக்க நம்ம போயிட்டே இருக்கணும். ஒன்று நிற்கவே கூடாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, அப்படியே சொனங்கி ஒரு டைம் படிங்க, அடுத்த டைம் எழுந்திரிச்சு டக்குன்னு காரியத்தை ஈடுபட ஆரம்பிச்சு.
சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை தொடர்ந்து யோக அபியாசத்துல போயிட்டே இருக்காரு. காலையில எழுந்திரிச்சிங்கன்னா பிராணாயாமத்தை முறையா பண்ணுங்க, ஜபத்தை முறையா பண்ணுங்க. எந்த அளவுக்கு விருத்தி நிரோதம் பண்றதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. பப்ளிக்ல அதிகம் போகாதீங்க, வேற ப்ரோக்ராம்ல அதிகம் கலந்துக்காதீங்க. நிறைய ஃபீடிங் பண்றது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு சதா காலமும் ஒன்று ஜபத்துல இருங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா சிரவண மண்டலத்துல தொடர்ந்து ஈடுபடுங்க. ஹரி ஓம்.